السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. உலகத்திலே அல்லாஹ்வுக்கு மிக உகப்பான இடமாகிய இறை இல்லத்தில் நம்முடைய மஸ்ஜிது சஹாபா என்கிற தாங்கல் பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு மத்தியில் என்ன தலைப்பு கொடுத்திருக்கீங்க? இஸ்லாம் கூறும் நல்லதொரு குடும்பம் என்கிற ஒரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு தலைப்பு, இன்றைய காலத்திற்கு மிகவும் தேவையான ஒரு தலைப்பு. ஒரு இஸ்லாமிய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற இந்த தலைப்புக்குள்ள போக முன்னாடி, குடும்பம் என்றால் யார்? யாரெல்லாம் குடும்பத்தில் சேருவாங்க? ஒரு கணவன் மனைவி, அவர்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள், இதை தாண்டி அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள், அவர்களை சார்ந்த குடும்பங்கள். எனவே இந்த தலைப்புக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி முதல்ல நல்ல குடும்பம் அமைவதற்கான சூழலை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே நம்முடைய குடும்பம் நல்ல குடும்பமாக இருந்து சில நேரங்கள்ல அந்த குடும்பம் சீரழிந்து போய்விடும். சில நேரங்கள்ல சீரழிந்த குடும்பம் நல்ல குடும்பமா மாறிடும். எதை வைத்து மாற்றம் ஏற்படும்? நல்ல குடும்பமா இருப்பாங்க, எல்லா குடும்பம் நல்ல ஒற்றுமையா இருப்பாங்க. ஆனா திடீர்னு அந்த குடும்பத்தில் பல வகையான பிரச்சனைகள் உருவாகி அப்படி செதறி போயிடும். சில நேரங்களில் செதறி போன குடும்பம் ஒன்று இணைந்தோம். இது எதை வைத்து முடிவு செய்யப்படுது? யார் சரியா சொல்றாங்க? அதான் தலைப்பு. எப்போ சீரழியுது, எப்போ சரியா வருது? நல்ல குடும்பம் நல்ல சந்தோஷமா இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா குடும்பம் துண்டு துண்டா போயிடுச்சு. பிரச்சனை, சச்சரவு, சண்டை, எல்லாமே மறந்ததுனால பணம் வேற யாரும் டாபிக்குள்ள வர மாட்டேங்குது. பயந்துதான் நடக்கிறாங்க. அப்பப்போ பிரிக்கி போயிடுது, அதை சேர்ந்து பிரிக்கி இந்த சேர்ந்ததுனால மெயின் பாயிண்ட் யாரும் வர மாட்டேங்குது. நாளைக்கு சொல்றீங்களா என்னன்னு யோசிச்சு யாரு விட்டு கொடுக்கறது யாரு? அதான் பாயிண்ட். கரெக்ட் தான். யாரு? சரி, நானே சொல்லிடுறேன். குடும்பத்துல தாய், தந்தை, ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்க.
ஆண் பிள்ளைக்கு என்ன செஞ்சிருவாங்க, வயசு வந்தோடனே நிக்காக பண்ணிடுவோம். நிக்காக பண்ண பிறகு வீட்டுக்குள்ள யார் வருவா? மருமக வந்துடுவார். மருமக வந்து மாப்பிள்ளை கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசி, என்ன உட்கார்ந்து அவ்வளோ பேருக்கு சமைச்சு சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருக்கிறா, நான் அவ்வளோ பேருக்கு சமைச்சு போட வேண்டியிருக்குது, வாய வெளியே போயிடுவோம், கூட்டிட்டு போயிடலாம். இப்ப அந்த குடும்பம் என்ன ஆயிடுது? செதஞ்சிருக்கும். எதனால செதஞ்சிச்சு? திருமணம் செய்ய பிறகு அவனே மாறிட்டான். அம்மாண்டு உயிரோட அம்மா அப்படிங்கிற பையன் இப்போ மனைவிங்கிற அளவுக்கு ஆயிட்டான். இந்த திருமணம் இவர்களை சிதைத்து விட்டது. சில நேரங்களில் திருமணம் சில வந்த மர்மம் வராங்க, என்னங்க அம்மாங்க உங்களுக்கு அம்மாண்டா எனக்கு அம்மா. சில நேரங்கள்ல நம்ம வீட்டுக்கு வந்த மருமகள் குடும்பத்துக்கு சேர்ந்துட்டு போயிடுவாங்க. அப்போ ஒரு குடும்பத்தில் சிதறல் ஏற்படுறதும், நல்ல குடும்பம் கெட்டு போறதும், கெட்ட குடும்பம் நல்ல மாதிரி இருப்பதும் சம்பந்தப்பட்ட மருமகள் கையிலேயே இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு. அதனால என்ன செய்யணும்? என்னுடைய தலைப்பை எப்படி ஆரம்பிக்க போறோம்னா, திருமணம் என்ன நோக்கத்துக்காக வேண்டி செய்யுது, அங்கிருந்து ஆரம்பிச்சோன்னா நம்முடைய தலைப்பு சரியா வந்தோம். சரிதானே? எப்படி செஞ்சிருவோம்? சரி, இப்ப நம்ம முதல்ல நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்றதா இருந்தா, இஸ்லாமிய பார்வையில் ஒரு திருமணம் செய்யும் பொழுது நல்ல மனைவியை தேர்வு செய்ய. சில நேரங்கள்ல குடும்பத்துல மார்க்கம் இல்லாம இருக்கும், புரிதல் இல்லாம இருப்பாங்க, சகோதரிகளுக்கு ஒற்றுமை இல்லாம இருக்கும். மருமக நல்ல மருமகளா வந்துட்டா எல்லாத்துக்கும் மார்க்கத்தை சொல்லி கொடுத்து அவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து இது செய்யறதுக்கு மருமக துணியணுமா இல்லையா? ஒரு குடும்பத்தை மாற்றுவதற்கு ஆணை கூட அவளால் மாற்ற முடியும். தொழுகை இல்லாதவனா கூட இருந்துருவான், மனைவி பல தடவை சொல்லி சொல்லி மாத்த. அப்ப இந்த குடும்பத்தை சரியா வைக்கிறது, கெட்டு போறது யார் கையில இருக்கு? அல்லாஹ்வுக்கு அடுத்தது தாய்மார்கள் வந்திருக்கிறாங்களா? பெண்கள்கிட்டே இருக்கு. அதனாலதான் ஒரு நல்ல மனைவியை தேர்வு செய்யுங்கள். பெண்களுக்கு என்ன சொல்ல இல்ல, நல்ல கணவனை தேர்வு செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாலும் அதை விட ஒரு ஆணுக்கு தான் இஸ்லாம் சொல்லி, எப்படி அல் மர்அத்து ஸாலிஹா, நல்ல மனைவியை தேர்வு செய்யுங்க. ஏன் நல்ல மனைவியை தேர்வு செய்யுங்கன்னாங்க? அந்த நல்ல மனைவி தான் இந்த குடும்பத்தை நல்ல குடும்பமாகவும் ஆக்கலாம், சந்தி சிரிக்கிற அளவுக்கு ஆக்குவதற்கு அவளுக்கு தான் அல்லாஹ்வுக்கு அடுத்து அவளுடைய கையில தான் இருக்கு. 4 பேர்கிட்ட போய் சரியில்லைங்க, என் புருஷன் சரியில்லை, அவங்க வீட்டுல சரியில்லை, நாடு வீட்டுல போய் சொல்லிட்டா முடிச்சு போயிடுச்சு. அந்த குடும்பம் கண்ணியம் எல்லாமே இருக்கும், பாதுகாத்து வச்ச கண்ணியம் கூட சந்திக்கு வந்துருப்பாங்க. வீட்டுக்கு வந்த மருமக போய் எங்க மாமியா அப்படி அம்மா மாதிரி பாக்குறாங்க, உயர்வாயிரமா இல்லையா? இப்போ ஒரு குடும்பம் நல்ல குடும்பம் கெட்ட குடும்பங்கிறது தீர்மானிக்கிறது எது? நம்முடைய திருமணம் தான் தீர்மானிக்கிறது. அதனால அங்கிருந்தே போயிடுவோம், பேசிக்கே சொல்லிட்டு போயிடுவோம், அடிப்படை என்னங்கிறத சொல்லிடுவோம். அப்ப நல்ல குடும்பமாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் நல்ல மனைவியை தேர்வு செய்யுங்கள். திருமணம் செஞ்சவங்களுக்கு நான் சொல்லல, முடிச்சு வாய்ப்பு குறைவு. ஆனா திருமணம் செய்யாதவர்கள், இளைஞர்கள், நீங்க உங்க குடும்பத்தை சரியா வச்சுக்கிறது தேர்வு, சரியான தேர்வை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அப்பதான் குடும்பத்தை நல்லா வச்சுக்கணும். அப்போ திருமணம் முடிச்சவங்களுடைய கதி என்ன? அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம சரியாக வைக்கிறதுக்கு முயற்சி செய்யும். அது கடைசியில் சொல்லிக்கிறோம். முதல்ல நல்ல குடும்பம் உருவாகுவதற்கு நம்முடைய தேர்வு நல்ல தேர்வா இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ள வர்ற மருமகள் நல்ல மருமகளா இருக்க வேண்டும். பெண்களின் மூலமாகவே இந்த குடும்பத்தை சீராக்க முடியும், பெண்களின் மூலமாகவே இந்த குடும்பத்தை நாசப்படுத்த முடியும். அதுதான் பெண்ணுகிட்ட ஒருத்தர். அதனாலதான்
இஸ்லாம் அல்-மர்அத்து ஸாலிஹா, நல்ல பெண்ணை நீங்கள் தேர்வு செய்யுங்கள், சாலிஹான பெண்ணை தேர்வு செய்யுங்கள். ஏனென்றால் அப்பதான் அந்த குடும்பம் சாலிஹான குடும்பமா இருக்கும், நல்ல குடும்பமாக இருக்கும். அதனாலதான் நமக்கு திருமணத்தின் நோக்கத்தை இஸ்லாம் புரிந்து திருமணம் செய்ய சொல்லுது. நிறைய பேர் திருமணம் செய்யறாங்க, நோக்கம் தெரியாம எல்லாருமே கல்யாணம் படிக்கிறாங்களா இல்லையா? உலகத்துல எல்லாருமே கல்யாணம் படிக்கிறாங்க. இஸ்லாம் அல்லாதவர்களும் படிக்கிறாங்க, இஸ்லாமியர்களும் படிக்கிறாங்க, வேற மதத்தை சார்ந்தவர்களும் திருமணம் செய்கிறாங்க, கடவுள் இல்லைங்கிறவங்களும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, மிருகங்களும் தன்னுடைய இனத்தை தேடி செல்கிறது. பெண்ணினம் ஆணினத்தையும் ஆணினம் பெண்ணினத்தையும் தேடி பறவைகளும் அதனுடைய வேட்டைகளை பார்த்து செல்கிறது. ஆக மொத்தத்துல எல்லாருமே திருமணம் செய்யறாங்க. இஸ்லாம் மட்டும்தான் திருமணத்திற்கு வருது. நமக்கும் திருமணம் அவர்கள் செய்ய மாதிரி செய்யணும், நமக்கு அவர்களுக்கு வித்தியாசம் அல்லது நோக்கம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் காரணங்கள் இருக்காங்க. கால்நடைகளோடு கேடு கட்டவர்கள் நோக்கமே இல்லாமல் அவர்கள் மிருகங்கள் சாப்பிடுவதை போட்டு காக்காய்கள் சாப்பிடுறாங்க. நம்மளும் சொல்ல சாப்பிடுறோம், அவனும் சாப்பிடுறோம், நம்மளும் பிரியாணி சாப்பிடுறோம், அவனும் சாப்பிடுறோம், நம்ம சாப்பிடுறோம் நம்ம சாப்பிடுறது வித்தியாசம் இருக்கு. அவன் மிருகங்கள் சாப்பிடுற மாதிரி ஒப்பீடு செய்யணும். நம்ம சாப்பிடுறது மிருகங்கள் சாப்பிடுற மாதிரி இருந்தா காக்காய் சாப்பிடுற மாதிரி ஆகும். அப்ப என்ன இருக்குன்னா நமக்கு ஒரு நோக்கம் இருக்கு, நான் சாப்பிடுறதுல ஒரு நோக்கம் இருக்கு, நான் குடிக்கிறதுல ஒரு நோக்கம் இருக்கு. நம்ம சாப்பிடுறது என்ன நோக்கம்? நம்ம சாப்பிட ஆரோக்கியமாக நல்ல அழகான முறையில் சம்பாதிச்சு நல்ல இபாதத்து செய்யறது, நல்ல முறையில் நல்ல முஸ்லீமாக ஆடணும் அப்படிங்கிறீங்கன்னா நம்ம பிரியாணி சாப்பிடுறாங்க. வேற என்னென்ன உணவுகள் இருக்கு, நல்ல உணவு சாப்பிடுறாங்க. காபி சாப்பிடுறது அவனுக்கு என்ன நோக்கம் இருக்குது? அவன் உடல் அழகாக வச்சுக்கணும், நல்ல மாதிரி இருக்கணும் அப்படின்னு சாப்பிடுறோம். நம்ம அப்படி ஆசிரத்தை நினைச்சு சாப்பிடுறோம். அதே திருமணம் செய்வதற்கு ஒரு நோக்கம் இருக்கு. அவன் திருமணம் செய்வது என்ன? கல்யாணம் அப்படின்னு இருக்குது, செய்யறான். நம்ம திருமணம் செய்வது என்ன? நமக்கு ஒரு நோக்கம் இருக்கு. என்ன நோக்கம்? நமக்கு இஸ்லாம் சொல்லியிருக்கு. நபிகள் திருமணம் நிறைய பேர் திருமணத்தை நோக்கம் தெரியாம திருமணம் பண்ணிட்டு அப்புறம் நல்ல விதமாக முடியல. நீங்க நோக்கத்தை செயல்படுவீங்க. திருப்பதி கல்யாணம் முடிக்காதவர்களுக்கு மட்டும் நல்ல கல்யாணம் முடிச்சவங்களுக்கும் இது பயன்படுதா? திருமணத்தின் நோக்கம் என்ன? உங்கள்கிட்ட கேட்கிற நோக்கம் என்ன சொல்லுங்க. கேள்வி கேட்டு பயனாக கேள்வி கேட்காம பயனாக கேள்வி திருமணத்தின் நோக்கம் என்ன? திருமணத்தை மற்றவர்கள் திருமணமான ஒன்று வித்தியாசம். முதல் விஷயம், இந்த சமூகம் ஒழுக்கமுள்ள சமூகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக திருமணத்தை வழிமுறைகிறது. இஸ்லாமியர்கள் எல்லாரும் ஒழுக்கம் உள்ளவர்களாக ஒழுக்கமுள்ள சமூகம் உருவாக்கப்பட வேண்டுமானால் திருமணம் தான் அதற்கு தீர்வு. முதல் விஷயம் ஒழுக்கமுள்ள சமூகம். இது பெரிய சொல்றாங்க. ஒரு முறை இப்படி இளைஞர்களாக இருக்கிற ஒரு சமயம் இளைஞர்களை பார்த்தா அம்மா என்ன கேட்போம்? இப்ப நான் பார்த்தா கேட்கேன், என்ன கேட்கிறேன்? இளைஞர்களை அப்படி அப்ப அவங்களோட பிரசவம் அப்பதான் சொன்னாங்க, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இளைஞர்களை பார்த்து சொன்னாங்க,
நீங்க திருமணம் முடிக்கிற அந்த வாய்ப்பை அடைந்து விட்டால் இந்த சக்தி அந்த பொருளாதார சூழல் உங்களுக்கு அமைந்துவிட்டால் திருமணம் செய்து திருமணம் செய்யுங்க கட்டளை காரணம் சொல்றாங்க. திருமணம் ஏன் செய்யணும் தெரியுமா? காப்பிகள் மாதிரி ஒரு பெண்ணு ஜோடி தேவையான ஆண் ஜோடி தேவையானது இல்லை. நம்ம திருமணம் பண்றதுக்கு அதுவும் காரணமாக அதுதான் மெயின் காரணமாக நம்முடைய காரணம் தெரியுமா? நீங்க ஒழுக்கமுள்ளவர்களாக இருப்பதுதான் திருமணம். அதனாலதான் சொன்னாங்க பார்வையை தாழ்த்துகிறது திருமணம். உங்களுடைய மறுபகுதியை பாதுகாக்கிறது திருமணம். திருமணத்தின் மூலமாக நீ தப்பான பார்வைகளுக்கு பாதுகாக்கப்படுது. நீங்க சமூகத்தில் நடைபெறுகிற அத்துணை குற்றங்களுக்கு சமூக கொடுமைகளுக்கும் தவறான பார்வையை காரணம். இஸ்லாம் அன்னைக்கே சொல்லுகிறது, தவறான பார்வை நீங்க பார்க்கிறது தப்பா பார்க்க தப்பான பார்வைகள் எல்லாம் கல்விகளில் தப்பாக பதிவு செய்யப்படுகிறது. கல்விகளில் தப்பாக பதிவு செய்யப்படுகிறது எல்லாம் உங்களுடைய மூளைகளை தப்பாக கட்டளையிடுகிறது. மூளை தப்பாகவே கட்டளையிடுவதை உறுப்புகளுக்கு தப்பாக கட்டளையிடுகிறது. அப்போ கண்ணுக்கும் கல்லுக்கும் தொடர்பு, கல்லுக்கும் மூளைகளை தொடர்பு, மூளைகளின் உறுப்புகளுக்கு தொடர்பு. புரியுதா? நான் நல்லதை பார்த்துருவீங்க, என்னுடைய மனசுல என்ன பதிவாகும்? நல்ல விஷயங்களே பதிவாகும். நல்ல விஷயங்கள் பதிவாக என் மூளை இந்த இதயம் உள்ள மூளைகள் கட்டப்படும். நல்லதை செய்ய சொல்லு உடனே மூளை சொல்லி தான் என் கையை வைக்கணும். கையை வைக்கிறோம் எதனால மூளை கட்டப்படும். நான் பார்க்கறேன் உங்களை மூளை சொல்லி பார்க்கலாம். மூளை கூட கட்டளை போடுது எல்லா உறவுகளுக்கும். இப்ப சொல்றோம் கண்டுபிடிச்சு சொல்றோம். நபிகள் அனைவரும் சொல்லிட்டு போயிட்டாங்க, நீ நல்லதே ஏனென்றால் உன்னுடைய பார்வை திருமணம் பார்வையை தாழ்த்துகிறது. பார்வையை தாழ்த்துறது குடிக்கிட்டே போறோம். பார்வையை தாழ்த்துறது தப்பானதை பார்க்க மாட்டாங்க. நீ தப்பானதை பார்க்காம தருகிறது. தப்பான வன்முறையான காட்சிகளை பார்த்து உள்ளத்தில் எப்படி வன்முறைகளையே குவித்து விடுகிறது. அவனை வன்முறையின் பக்கம் வன்முறையாக ரவுடிகளாக உருவாக்கிறது. ஏன் தெரியுமா? அடிக்கிறது, மிதிக்கிறது, வெடிக்கிறது, இதையே பார்த்து அவருடைய உள்ளம் எப்படி ஆயிடுச்சு? ரவுடித்தனம் செய்யக்கூடியதாக. ஏன் எதனால ரவுடியாக? பார்வை தப்பானதை பார்க்கிறது, நல்லதை பார்க்கிறாங்க. உள்ளத்துல நல்லதே பதிவாகும், நல்லதே ஏவும். கை நல்லதான் எடுத்துப்படி மூளை சொல்லுது நான் மூளை சொல்லுது நடக்கிற கடைவாசம். மூளை சொல்லுது நீ பயம் போகணும். தப்பா படிச்சா மூளை சொல்லு போ, அங்க போன கஞ்சாடி, இங்க போ இருக்கு, இங்க போ இங்க போ அயோக்கிய தரணும். ஏன் தப்பா படிச்சா தப்பா கட்டளை. அதனால திருமணம் இங்கே ஒரு மனுஷன் ஒழுக்கம் மாற்றுகிறது. எனவே இளைஞர்களை பார்த்து இளைஞர் கூட்டத்தை பார்த்தா இளைஞர்களை பார்த்தா திருமணம் செஞ்சீங்க. ஏனென்றால் ஒழுக்கம் சமூகம் உருவாக வேண்டும். இஸ்லாமியர்கள் ஒழுக்கமா இருப்பாங்க, கல்யாணம் ஒழுக்கம் உள்ளவர்களாக. நீங்க கேட்கிற கல்யாணம் ஒழுக்கம் இல்லையே, கோளாறு யார்கிட்ட? நம்ம கிட்ட. ஹதீஸ்ல கோளாறு இல்லை. நீங்க நோக்கம் எதுக்கு கல்யாணம் முடிச்சீங்க? என்ன நோக்கம் பிடிச்சீங்க? ஒழுக்கம் கல்யாணம் முடிச்சுட்டா என்னுடைய ஆசைகளை, என்னுடைய லட்சியங்களை, என்னுடைய ஆசாபாசங்களை, என்னுடைய மனைவியோடு நான் திருத்திக் கொள்வேன். நல்ல திருமணம் பண்ணாங்க நம்ம ஏற்கனவே கூட பார்க்கலாம். நேரடியாக பார்க்க மாட்டோம், வேற இடத்த காட்சி வந்தாலும் பார்க்க மாட்டோம். என் மனைவியை என் மனைவி என்னை யாராவது பார்த்தாலும் ஒத்துக்கொள்ளணும்.
அப்படி இருக்கிற பொழுது என் மனைவி விட்டு நான் வேற யாரையும் பார்த்தா என் மனைவி எடுத்துக் கொள்வார். இப்படி சிந்திச்சு பாருங்க, இப்படி கேட்டு நம்முடைய மனம் திருமணத்தின் நோக்கம் எப்படி? இப்போ ஒழுக்கமுள்ள சமூகம் உருவாக்கப்பட்டுள்ளது. இளைஞர்கள் ஒழுக்கமுள்ளவர்களாக இருந்தால் ஒழுக்கமுள்ள பார்வை, ஒழுக்கமுள்ள சமூகம். அப்ப திருமணத்தின் நோக்கம் முதல் என்ன நோக்கம்? ஒழுக்கமுள்ளவர்களாக உருவாக்க. புரிஞ்சா? திருமணத்தில் இரண்டாவது அந்த நோக்கத்தை புரிஞ்சுதான் கேட்கணும். தம்பிக்கு கைவாய்தான் இருக்காங்க நோக்கத்தை கூட படிக்கிறீங்க. நீங்க படிக்க போறீங்க. இன்னும் உங்களுக்கு சில டிப்ஸ் மாதிரி ரெண்டாவது நோக்கம், திருமணத்தில் ரெண்டாவது நோக்கம் அல்லாஹ் நமக்கு பரவத்து செய்வதற்காக திருமணம். அதே மாதிரி திருமணத்தால் பரவாயில்லை. நான் சாப்பிடறதுக்கே கஷ்டப்படுறேன். சில பேர் எதோ சம்பாதிக்கிறேன், நம்ம சாப்பிடணும். எனக்கு அம்மாவுக்கு சகோதரி முடிஞ்சு கையாள முடிச்சா அவங்களும் சேர்த்து கொடுக்கணும். இவர் சம்பாதிக்கிறத அவரே கொடுக்க முடியும். ஆனா திருமணம் பண்ணும்போது எல்லாம் செய்வோம். இது கொஞ்சம் புரியுறது கஷ்டமா இருந்தா கல்யாணம் முடிச்ச வரலாறு வரணும். அதே மாதிரி கல்யாணம் முடிச்சவங்களை போய் பாருங்க, வரக்கத்தா இருக்கிறாங்க, அரக்கத்தா இருக்கிறவங்க போய் பாருங்க. நல்லா இருந்தவங்க உலுக்கி எடுத்துருச்சு. கல்யாணம் முடிக்க முன்னாடி நல்லா கல்யாணம் முடிச்ச பிறகுதான் எல்லாம் போயிடுச்சு. முடி போயிடுச்சுங்க, பல்லு போயிடுச்சு, சொல்லு போயிடுச்சு, பொருளாதாரம் போயிடுச்சு, கௌரவம் போயிடுச்சு. ஆனா பரக்கத்து இருக்குதுங்க. இது நான் சொல்ல இல்லை, ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வே சொல்றான். வாங்கியவர்கள் அயாமா சூரத்து 100ல அல்லாஹ் சொல்றான். 24வது அத்தியாயம். வாங்கியவர்கள் அயாமா மின்கும் والصالحين من عبادكم وإمائكم إن يكونوا فقراء يغنيهم الله من فضله والله واسع عليم. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், துணை இல்லாமல் நீங்கள் தனித்தனியாக இருந்தால் அப்படி இருக்காதீங்க. அதுதான் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அல்லாஹ்வே சொல்றான், தனியா இருக்க கூடாது. இப்ப கல்யாணம் முடிஞ்சிச்சா அப்படி ஏன் கேட்கறது? தனியா இருக்காதீங்க. ஆணையும் அப்படிதான், பெண்ணும் அப்படிதான். ஒரு பெண் தனியா இருக்கக்கூடாது அப்படின்னா அர்த்தம் துணை இல்லாம இருக்கக்கூடாது. அம்மா கூட இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, இல்லப்பா அது இல்ல. இந்த துணை கணவன் என்கிற துணை. அதே போல ஒரு ஆணுக்கு துணை இல்லாம இருக்கக்கூடாது, பெண் துணை கண்டிப்பா இருக்கணும். சரி, எப்படி அல்லாஹ் சொல்றான்? துணை இல்லாதவர்களா இருந்தா உங்களுக்கு துணையை ஏற்படுத்திக் கொள்ளு. சரி, வசதி இல்லைன்னா என்ன செய்யறது? அல்லாஹ் சொல்றான், நீங்களெல்லாம் ஃபக்கீர்களாக இருந்தால், மிஸ்கின் சொல்லல, ஃபக்கீர். ஃபக்கீருக்கு மிஸ்கினுக்கு வித்தியாசம் இருக்கு. ஃபக்கீருக்கு நம்ம சொல்ற ஃபக்கீர் சாவா இல்லை. ஃபக்கீர் சானா போடுறது கூட சட்டை இருக்காது. மிஸ்கின் தான் சட்டையெல்லாம் நல்லா இருக்கும், ஆனா கொஞ்சம் சின்ன வறுமை இருக்கும். வெறுமை இருக்காது, வறுமை இருக்கும். ஃபக்கீர்கிட்ட வெறுமை நிறைய இருக்கும். இதான் விஷயம். சரி, மிஸ்கின்னா கொஞ்சம் பணக்காரன் இருக்கும், ஃபக்கீர்னா ஒண்ணுமே இல்லை, அடிப்படையில் இல்லாதவன் ஃபக்கீர். அல்லாஹ் ஃபக்கீர் அவன் யகுனு ஃபுகரா. நீ ஃபக்கீர் சாவா இருந்தா திருமணம் செய். யூனிஹும் அல்லாஹு மின் ஃபضலிஹி. அல்லாஹ்வுடைய அருளால், கருணையால், கிருபையால் உன்னை அல்லாஹ் தன்னிறை உள்ளவனாக ஆக்கி விடுவான். எப்ப தெரியுமா? நீங்க திருமணம் செஞ்சுட்டா. அப்பா நிறைய பேர்கிட்ட கேளுங்க, கல்யாணம் முடிக்கும் போது எனக்கு வருமானம் இவ்வளவுதான் இருந்துச்சு, கல்யாணம் முடிச்சா மாஷா அல்லாஹ் நிறைய கேட்டு பாருங்க. கொஞ்சம் சங்கடம் இருக்கத்தான் செய்யும். இதுதான் பரக்கத்து இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் சம்பாதிச்சு இப்ப பாருங்க, எனக்கு 2-3 பிரியாணி கடை இருக்கு வந்துருதுங்க. அங்க ஒரு கடைக்கு ஒரு கிளை கடையா போட கிளையா மாறிடுச்சு. எப்போ? திருமணத்துக்கு பிறகு. அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்குறான், எவ்வளவு அப்படின்னு பாக்குறீங்க. நம்ம சொல்லுவோம், கல்யாணம் இப்ப வேணாம்ப்பா, கல்யாணம் இப்பதான் நீ சம்பாதிக்க கால் எடுத்து வச்சுக்கிறான், அப்புறம் பார்த்துக்கிறோமா. அல்லாஹ் சொல்ற, நாளை கொடுக்குற நீ கல்யாணத்தை தள்ளி போடாத, காசு இல்லைன்னு சொல்லி அல்லாவுக்காக வேண்டி திருமணம் பண்ண அல்லாஹ் பரக்கத்தாக்குவான். பணக்காரன் ஆக்குவான்னு சொல்லல, பரக்கத்தாக்குவாங்க. நீங்க நினைச்சிடாங்க கல்யாணம் முடிச்சுட்டா பெரிய பணம் கோடீஸ்வரன் ஆயிரும் அப்படின்னு நினைச்சிடாங்க. அப்படி இல்லை.
கோடீஸ்வரன் அவன் சில நேரத்தில் பிச்சைக்காரனா இருப்பான், கேட்டு பாருங்க கோடீஸ்வரன் கடனாளியா இருப்பான். ஆனா அல்லாஹ் சொல்ற தன்னிறை உள்ளவன் ஆக்குவாங்கிறவன் கடன் இல்லாத அல்ஹம்துலில்லாஹ் வர்ற வருமானத்திற்கு சோகமா ராகத்தா அவங்க தேவை. பெரிய கோடீஸ்வரன் இருந்து கடனாளியா இருக்கிறது ராகத்தா, அல்ல இருக்கிறது அப்படியே வரவு செலவு சரியா போகுது மாஷாஅல்லாஹ், ராகத்தா இருக்கிற படுத்தா தொகை சந்தோஷமா மனைவி மக்கள் மாஷாஅல்லாஹ். அதான் அந்த தன்னிறைவை தந்தாராம். இது திருமணத்தினுடைய நோக்கம். பாயிண்ட் நம்பர் எத்தனை? 2. நீங்க எண்ணிட்டு வாங்க. ரெண்டாவது நோக்கம் திருமணத்தை ரெண்டாவது நோக்கு நல்லா பெரியணும். நீங்க எழுதி வச்சிருக்கிறது எவ்வளவு மாசம் வருமானம் ஆகுது, கல்யாணம் முடிச்ச போது இன்ஷால்லா ஹயாத் பாக்கி இருந்தால் நானும் இன்னும் உங்களை சந்திக்கிற வாய்ப்பு இருக்குமானால் நீங்க சொல்வீங்க. அந்த வாக்கு தன்னிறைவை தந்தார். இது அல்லாஹ் கொடுக்குற வாக்கு. யகுனு முக்கரா யுகலிஹும் அல்லாஹ் மின் ஃபத்லிஹி வல்லாஹு வாஸிஉன் அலீம். அல்லாஹ் சொல்றான். அது எப்படி தன்னிறைவை தருவான்? கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மெம்பர் உள்ள வர்றாங்க, எப்படி தன்னிறைவை தருவான்? அல்லாஹ் பதில் சொல்றான், வல்லாஹு வாஸிஉன் அலீம். அல்லாஹ் விசாலமானவன். அவன்கிட்ட போய் நீ எப்படி கணக்கு கேட்காத, அவனுக்கு தெரியும். நம்ம சொல்லுவோம், ஒரு கிலோ இருக்குது அரிசி, ஒரு ஆளுக்கு நீ 1 கிலோ தர்மம் கொடுத்துட்டா மிச்சம் இருக்குன்னா 2 கிலோ அரிசி இருந்துச்சு, 1 கிலோ அரிசி ஒரு தர்மம் கொடுத்துட்டா மிச்சம் இருக்கு 1 கிலோ. இது நம்ம கணக்கு. 2ல 1 போயிட்டா 1 நம்ம கணக்கு. அல்லாஹ் கணக்கு விலை ஹிசாப் கணக்கே இல்லட்டால விலை ஹிசாப். நீங்க 1 கிலோ அரிசி 2 கிலோ அரிசி இருந்ததுல 1 கிலோ கொடுத்துட்டீங்கல்ல, இப்போ உங்கள்கிட்ட எவ்வளவு மிச்சம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய கணக்குப்படி 10 கிலோ இருக்குது. அது எப்படி? வல்லாஹு வாஸிஉன் அலீம். அல்லாஹ் விசாலமானவன். அந்த 1 கிலோ பரக்கத்தா கேட்கிறான். சுப்ஹானல்லாஹ். அதான் அல்லாஹ்வுடைய கணக்கு. ஒருத்தருக்கு தர்மம் செய்யறோம், 10 ரூபாய்க்கு 2 ரூபாய் கொடுத்துட்டா 8 ரூபாய். என் கணக்கு, நான் படிச்ச கணக்கு 10 2 போயிட்டா 8. சரியா? நான் கரெக்டா சொல்லணும். ஓகே. ஆனா அல்லாஹ் கணக்கு, நான் 2 ரூபாய் கொடுத்துட்டா எனக்கு மிச்சம் வருது. 10 ரூபாய்க்கு 2 ரூபாய் போயிட்டா 8 ரூபாய். அந்த பிகைரி ஹிசாப் தான். அல்லாஹ் பிகைரி ஹிசாப் உருதுகாரர்கள் இது பிகைரி ஹிசாப். ஹிசாப் நஹி, அல்லாஹ் கணக்கே இல்லங்கறாங்க. பிகைரி ஹிசாப். சுப்ஹானல்லாஹ். அப்படின்னா அது 80,000 ரூபாய் கூட இருக்கலாம். அது எப்படி 10 ரூபாய்க்கு 2 ரூபாய் போயிட்டா 8 ரூபாய் இல்ல 80,000 ரூபாய். அல்லாஹ் 8 ரூபாய்க்கு பரக்கத்தாயிடும். அல்லாஹ் அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அல்லாஹ்வுக்கு அந்த ஆற்றல் இருக்கு. அல்லாஹ் வாஸிஉன் அலீம். அல்லாஹ் விசாலமானவன். அல்லாஹ் சொல்றான் விசாலமானவன். அதனால நீங்க நினைக்கிற மாதிரி கணக்கு ஒரு மெம்பர் வீட்டுல கூடிட்டா செலவு கூட வருவேன். நீ கல்யாணம் முடிச்சுட்டா பசிவா கஷ்டப்படுவியா? அல்லாஹ் சொல்றான், நீ எப்போ நல்ல நோக்கத்தில் கல்யாணம். அதுக்காக நீ ஒண்ணுமே செய்யாம உடைப்பு இல்லாம ஒரு எந்த வித சோம்பேறித்தனமா இருந்துகிட்டு நீ பண்ணா நோக்கம் தப்பா போகுது. நல்ல நோக்கத்தோட நல்ல உழைப்பாளியா இருக்கிற நல்ல பர்பஸ் செய்வான். நீ கஷ்டப்படாத, நீ யோசிக்காத, நல்ல நோக்கத்தோடு திருமணம் செய்ய குணம் பகுதி ஒன்றாக வாசமே. நிறைய பேர்களுடைய திருமண வாழ்க்கைக்கு பிறகு அவர்களுடைய பொருளாதாரத்தில் அல்ல மேன்மையை கொடுத்திருக்காங்க. குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தாங்க. சரி, இது 2வது. 3வது திருமணத்தின் நோக்கம் பாய் சொன்ன நோக்கம். பாய் என்ன சொன்னீங்க? கல்யாணம் முடிக்கணும், சந்ததிகள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய உம்மத்தை அதிகப்படுத்துவதற்கு கல்யாணம் முடிக்கிற நோக்கம் என்ன? குழந்தை பெற்றெடுப்பது ஒரு நோக்கம். இன்னைக்கு இதுதான் சமூகத்தில் கொஞ்சம் அலைஞ்சு. குழந்தைகள் அதிகம் பெற்றெடுக்க, வெறுமன குழந்தைகள் பெற்ற அதிகம் பெற்றெடுக்கிறது. நிறைய குழந்தைகள் பெற்றெடுக்கணும். அந்த நோக்கத்தை ஈர்த்து வச்சுக்கிறது. நிறைய குழந்தைகள் பெற்றெடுக்க முடியும். அந்த பூமணிக்குள்ள தாக்கத்தை எல்லாத்தையும் பார்த்துக்கிறணும். ரசூலுல்லாஹி அதுக்கு என்ன ஆதாரமா? ரசூலுல்லாஹி ஒரு மனிதர் வருகிறார், வந்து சொல்றாரு, யார் சொல்லலாம், நான் ஒரு பெண்ணை ரொம்ப நேசிக்கிறேன், ரொம்ப நேசிக்கிறேன். நேசிக்கிறது தப்பு இல்லை, எனக்கு ஒரு பெண்ணை பிடிக்கிறது தப்பு இல்லை, பிடிச்சிட்டு ஓடுறது தப்பு. நபிகள் நாயகத்துல பிடிச்சிட்டு சொல்றாரு, நபிகள் நாயகம் அதை குற்றம் சொல்ல. பிடிச்சிட்டு சொல்லிட்டு என்ன சொன்னாரு தெரியுமா? நபிகள் நாயகத்துல, அல்லாஹ்வுடைய தூதரை கல்யாணம் முடிச்சு வையுங்க. இப்படி கேட்கறது மார்க்க. நமக்கு தெரியும் பக்கத்துல ஒரு பிள்ளை இருக்குது, நல்ல பிள்ளை, சாரியான பிள்ளை அப்படின்னு தெரியுதுங்க. நம்மளா முடிவு செய்யறது, பெற்றோர்கிட்ட சொல்லி என்னென்ன வளமா இருக்குதோ சரியத்துக்கு அடிப்படையில் அந்த பிள்ளை எனக்கு பிடிச்சிச்சு, முடிச்சு தரோம்,
ரசூலுல்லாஹ் அப்படித்தான் கேட்டாங்க. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வை பிடிச்சிச்சு. ரசூலுல்லாஹ் கிட்ட செய்தி அனுப்புறாங்க. ரசூலுல்லாஹ் சரி முடிச்சுக்கணும்னு சொன்னாங்க. எங்க வீட்டில் கேளுங்க, என்னுடைய பொறுப்பாளிகிட்ட கேளு, இதுதான் மார்க்க சொல்லு. நம்ம தப்பா இடைச்சிடக்கூடாது, நம்மளே முடிவெடுத்துடக்கூடாது. இஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கு என்ன எங்க கொடுத்துச்சு? ஒரு பெண்ணு தானே முடிவெடுக்கிறது கொடுத்துருக்குதா? நேசிச்சோம், பிடிச்சிருச்சு. ஷரியத் என்ன சொல்லுது? பிடித்தா பொறுப்பாளிகிட்ட பேசு. சரி, இப்ப பாருங்க, நபிகள் நாயகத்துக்கிட்ட அவர் வந்து சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பெண் எனக்கு பிடிக்கும். பிடிக்கிறதுக்கு காரணத்தையும் சொல்றாரு. இன்னஹாதாத்து மன்சப் சொல்றத பாருங்க. இன்னஹாதாத்து மன்சப் வதாத்து ஜமால் சொல்றாரு பாருங்க. தாத்து ஜமால் லா தலித். அவள் உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவள், நல்ல குடும்பம், குடும்பம் பாரம்பரியம் மிக்க குடும்பம். இரண்டாவது ரொம்ப அழகு, தாத்து ஜமால்ங்கிற ரொம்ப அழகா இருக்கிறவள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்றாருங்க, நான் அவளை நேசிப்பதற்கு ரெண்டு காரணம். அவள் உயர்ந்த குடும்பம், ரொம்ப அழகா இருக்கிறார். ரசூலுல்லாஹ் ரெண்டையுமே தப்புன்னு சொல்ல. மூணாவது சொன்னாரு, அவளால் குழந்தை பெற்றெடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் இல்ல, நான் கல்யாணம் முடிச்சு தர முடியாது போயிட்டாரு. ரசூலுல்லாஹ் மாட்டேன், நம்ம குடும்பத்துல யாரும் மாட்டேன்னா நம்ம என்ன செய்வோம்? முடிஞ்ச வைக்கல, நான் முடிவு எடுத்துக்கிறேன். மிரட்டமா இல்லை பாருங்க. இஸ்லாம் அந்த மிரட்டலுக்கு நமக்கு வழி கொடுக்கு. வந்திருக்கிற தாய்மார்களுக்கு சரி, இங்க இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் சரி, உங்களுக்கு யாராவது பிடிச்சா நீங்க குடும்பத்தாரோட சொல்லி ஜமாத்தோட அழகான முறையில கல்யாணம் முடிக்கிறது தான் மார்க்க சொல்லிட்டது. நபிகள் நாயகத்திட்ட போய் அவர் சொல்லும் போது இவ்வளவு அழகா ரசூலுல்லாஹ் முடியாதுன்னோடனே பேசாம இருந்துட்டார். என்ன செய்யல? ரசூலுல்லாஹ் சொன்னா சொல்லிட்டு போறாங்க, நாம பேசாம மதீனாவுல ரசூல் மக்காவுக்கு போய் கல்யாணம் முடிச்சுக்கிறோம் அப்படின்னு முடிவு எடுத்தாங்களா? இல்லை, சரியத்தை சொல்ல இல்லை. அப்பவும் பொறுத்திருந்தார். கொஞ்ச நாள் சென்று திரும்ப போனார். சொல்றார், போய் அதே வார்த்தையை சொல்றார். யார சொல்லலாம்? அந்த பெண் அன்றொரு நாள் சொன்னேனே உங்கள்கிட்ட, அந்த பெண் நான் ரொம்ப நேசிக்கிறேன், எனக்கு கல்யாணம் முடிச்சு வைங்க. தாத்து ஜமால், தாத்து மன்சப், நல்ல குடும்பம், உயர்ந்த குடும்பம், நல்ல அழகு, லாத்தலி, ஆனா குழந்தையை பெற்றெடுக்க முடியாது. லான்ட்டான், கல்யாணம் முடிச்சு தர முடியாது, போயிட்டார். அப்பவும் பொறுமை காத்தார். திரும்ப இன்னும் மூணாவது சந்தர்ப்பத்துக்கு வர்றார். யார சொல்லலாம், என்னால மறக்க முடியல, அந்த பிள்ளை கல்யாணம் முடிச்சுட்டாங்க. அப்பதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, திருமணத்தின் நோக்கத்தை சொல்றாங்க. திருமணம் முடிக்கிறது என்ன, அழக வச்சு அப்படியே கல்யாணம் முடிச்சுட்டு போறதா? நோக்கத்தை சொல்றாங்க. ஏன் கல்யாணம் முடிக்கணும்னா, அப்படின்னு ரெண்டு காரணம் சொன்னாங்க. திருமணம் முடிப்பது அவள்கிட்ட அன்பு உனக்கு கிடைக்க வேண்டும், ஒன்று. அடுத்தது குழந்தைகள் அதிகம் பெற்றெடுக்க வேண்டும். இதுதான் திருமணத்தின் நோக்கம். நீங்க தான் குழந்தை பெற்றெடுக்க முடியாதுங்கிறீங்கள, அப்படி இருக்கும்போது கல்யாணம் முடிச்சிருக்கு. குழந்தை பெற்றெடுக்க முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு அந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கிறேன்னா என்ன பண்ணணும்? கல்யாணத்தின் நோக்கம் உம்மத்தை பெருசாக்குறது, கசரத்தாக்குறது, அதிகப்படுத்துறது. நீங்க சொல்றது உம்மத்தை இல்லாம போயிடும். குழந்தைகள வாரிசு இல்லாம நீ கல்யாணம் முடிச்சு என்ன அடிப்படை? அதனால இஸ்லாம் நமக்கு சொல்லுது, நீங்கள் கல்யாணம் முடிப்பதாக இருந்தால் அதிகம் குழந்தைகள் பெற்றெடுக்கிற பெண்களை கல்யாணம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? நல்ல குழந்தையை பெற்றெடுக்கிற பாரம்பரியமான குடும்பத்தை பாருங்க. பெற்றோர்கள்லாம் அவங்களுடைய குடும்பத்தார்களும் நிறைய குழந்தை பெற்றெடுத்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிகிற குடும்பத்துல கல்யாணம் முடிக்கும். அதுக்கு பிறகு குழந்தையை தருவது தராமல் கடவுளுடைய கையில இருக்கு. அதை வச்சு நீங்க முடிவெடுங்க. அல்லாஹ்வுடைய பரக்கத்தால், அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் குழந்தைகள் தருது. குழந்தையே பெற்றெடுக்கிற சமூகம், அவங்க குடும்பத்துல குழந்தைகளே பெருசா இருக்காது. குழந்தையே பெற்றெடுக்க முடியாதவர்கள் நிறைய இருப்பாங்க. அப்படியான குடும்பத்துல இருந்து கல்யாணம் முடிக்காது. அதான் இதனுடைய இந்த ஹதீஸுக்கு இமாம்கள் வழங்குறாங்க. ஏனென்றால் திருமணத்தின் நோக்கம் ஏன், என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தனாகாவு வதவாலது வதகாதரு ஃபஇன்னி பிக்குமுல் உம்மம யௌமல் கியாமத்தி வலவ் பிஸம். அதிகம் திருமணம் பண்ணுங்க, அதிகம் குழந்தைகளை பெற்றெடுங்க. நாளை மறுமையில எனது உம்மத்து அதிகமாக இருப்பதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சுப்ஹானல்லாஹ். நான் அதிகம் குழந்தை பெற்றெடுத்துக்காக உம்மத்து அதிகமா இருக்கும்போது என் மூலமாக ரசூலுல்லாஹ்வுக்கு மறுமையில சந்தோஷம். எவ்வளவு பெரிய பாக்கியம்! நம் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு மகிழ்ச்சி அடைவது என்பது
நான் பெற்றெடுத்த குழந்தையின் குணமா ரப்பல் ஆலமீன் குணம். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பின்னால் நடக்கிறது எனக்கு காட்டப்பட்டார். நான் ஒரு இடத்துல நிக்கிற, மஹ்ஷர் வந்துருச்சு, பின்னால் நடக்க போறது வந்துருச்சு. அப்போ பார்க்கிறேன், அல்ல கனவுல காட்டுறான், ஒரு மனிதர் வருகிறார், அவரை பின்தொடர்ந்து 4 பேர் வர்றாங்க. பக்கத்தில் ஜிப்ரீல் இருந்தார். கேட்டேன், இவர் யாரு, இவர் மனுவும் இவர்கள்லாம் யாருன்னு கேட்டேன். இவர் ஒரு நபி, இவரை பின்தொடரக்கூடிய இவர்களை விசுவாசம் பண்ண 4 பேர். ஒரு நபியை 4 பேர் தான் ஈமான் பண்றார். இன்னொருத்தர் பார்க்க, ஒருவர் வருகிறார், அவரை பின்னாடி யாருமே இல்லை, ஒரே மனுஷன் தான் வர்றார். இவர் யாருன்னு கேட்ட, இவர் ஒரு நபி, மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார்கள், யாரும் அவரை கொண்டு விசுவாசம் பண்ணவே, ஒரு ரூபாய் கூட இஸ்லாத்துக்கு வர முடிஞ்சு. அப்புறம் இன்னொரு மனிதர் வருகிறார், நிறைய கூட்டமா வருது. நான் நினைச்சேன், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் நினைத்தேன் நானும் எனது உம்மத்தாக இருக்கும்னு நினைச்சேன். கூட்டம் நிறைய இருக்கிறதுனால சந்தோஷம். அப்படியான ஒரு நிகழ்ச்சியை, ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை கனவுலயே சொல்றாங்க. மகிழ்ச்சி அடைந்து ஜிப்ரீல்கிட்ட கேட்டார், இவர் யார், இவங்கெல்லாம் யார்? நான் நினைச்சுக்கிட்டேன் நானும் எனது உம்மத்துன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். அப்போ ஜிப்ரீல் சொன்னாங்க, மூசாவும் அவரை கொண்டு விசுவாசம் பண்ண அவருடைய கூட்டத்தினர்கள் சொன்னாங்க. கனவு அதோட முடிஞ்சிச்சு. நான் முடிச்சுட்டேன். இப்போ உம்மத்துக்கு ரசூலுல்லாஹ் கட்டளை போடுறாங்க, தனக்க ஊஃபத்தவாளது ஒத்தக்காக்கரும் இன்னிபிக்கும் உம்மமா யௌமல் கியாமத்தி வலவு சமத். நீங்க அதிகமா திருமணம் பண்ணி அதிகமா குழந்தைகளை பெற்றெடுத்து நாளைக்கு எனது உம்மத் அதிகமாக இருப்பதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அது உங்க மூலமா அல்லாஹ் கொடுக்கணும். அப்ப திருமணத்தின் நோக்கம் என்ன? குழந்தை அதிகம் பெற்றெடுக்கிறது. நீங்க நினைக்கிற குழந்தை அதிகமா பெற்றெடுக்கிறது மட்டும் இல்ல, அந்த குழந்தை யாரா இருக்கணும்? உம்மத்து முஹம்மதியா இருக்கணும். அப்படி வளர்க்கணும். முதல்ல உம்மத்து ஷைத்தானியா இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய உம்மத்து ஷைத்தானி, நிறைய ஷைத்தான் சமூகம். இல்லை இல்லை, இது ரசூலுல்லாஹ்வின் சமூகம். என் குழந்தை ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாக இருக்கணும்னா நான் என் குழந்தைய தர்த்தீபாக வளர்க்கணும். பள்ளிவாசலோடு தொடர்புடைய பிள்ளையாக இருக்கணும். அந்த பள்ளிவாசலோடு புள்ள தொடர்பா இருக்கணும்னா யார் தொடர்பா இருக்கணும்? அப்ப பள்ளிவாசலுக்கு வரணும், அம்மா தொழுகணும், அப்பதான் புள்ள அதை பார்த்து தொழும். இவ்வளவு விஷயம் இருக்குது. அதனால உங்களுடைய தேர்வு நல்ல குடும்பம் தலைப்பு. முதல்ல உன் மனைவி ஒழுங்கான மனைவியை வீட்டுக்கு கூட்டிட்டு வா. உன்னுடைய மனைவி சரியா இருந்துட்டா அவள் பெற்றெடுக்கிற குழந்தைகளையும் நல்ல பிள்ளையார். நம்ம மட்டும் பள்ளிவாசலுக்கு போறவளா இருந்து மனைவி தொலைவே இல்லாதவளா இருந்தா பிள்ளை என்ன செய்யும்? கெட்டதை பெரும்பகுதி பிள்ளைகள் கெட்டதை டக்குன்னு பிடிச்சிக்கிறோம். அம்மா மாதிரி பிள்ளையாரு இல்லை. அதனால தேர்வு நல்ல தேர்வா இருக்கும். அப்பதான் நல்ல குடும்பம் உருவாக்க முடியும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்தின் நோக்கம் உம்மத்து நிறைய இருக்கணும்னு அது ஒரு காரணம். எத்தனை காரணம் சொல்லி? 4வது திருமணத்தின் நோக்கம் முபத்த வ ரஹ்மா. கல்யாணம் முடிக்கிறதுனால இது ரொம்ப முக்கியமானது. அன்பும் பாசம் பிணைப்பும் நிம்மதியும் நமக்கு வேண்டும். அதான் கல்யாணம் முடிக்கிற நோக்கம். அமைதி. எல்லா மனுஷன் இன்னைக்கு அமைதியை தேடி ஓடிக்கிட்டு அமைதி கிடைக்க மாட்டேங்குது. அமைதி கிடைச்சிருக்குதா? அமைதி எங்க கிடைக்கணும் யோசிக்கிறான், தேடுறான். இஸ்லாம் சொல்லுது அமைதி நீ திருமணம் செய். ஒரு ஆணுக்கு அமைதி நல்ல மனைவியின் மூலமாக அமைதி கிடைக்குது. அல்லாஹ் சொல்றோம், அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றோம். அமைதிக்கு எங்கப்பா போயிட்டு இருக்கா? நீ ஒரு கல்யாணத்தை படி, அதான் அமைதி. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, ஓபி ஆயாத்திஹி அன் கலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா வ ஜஅல பைனக்கும் மவத்தன் வ ரஹ்மா. அல்லாஹ்வுடைய அற்புதங்களில் ஒன்று. அல்லாஹ் சொல்லும்போது எப்படி சொல்றான்? அல்லாஹ்வுடைய அற்புதங்களில் ஒன்று, ஆயாத்துகள் அத்தாட்சிகளில் ஒன்று. என்னது அத்தாட்சிகளில் ஒன்று? உங்களிலிருந்தே உங்களுக்கு ஒரு துணையை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தது. சுப்ஹானல்லாஹ். என் துணை என் மூலமாகவே வந்தது. என்கிட்ட இருந்து வந்ததுதான் எனக்குள்ள துணை. அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சிருக்கான். ஓமின் ஆயாத்திஹி அன் கலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா. உங்களிலிருந்தே உங்களுக்கு அல்லாஹ் ஒரு துணையை உருவாக்கி இருக்கார். அந்த துணை யாருன்னே தெரியாது. கல்யாணம் முடிக்க முன்னாடி யாருன்னு தெரியுமா? தெரியாது. அவ எங்கேயோ இவ எங்கேயோ. சென்னையில ஒருத்தர் இருப்பாரு, மனைவி எங்கேயோ உள்ள மனைவி இங்க வந்து எனக்கு துணையா இருப்பார். எங்க குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லை. என்னுடைய மனைவி எங்க குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா எனக்கு துணைவி, எனக்கு மனைவி.
திருமணத்தின் மூலமாக எனக்கு ஏற்பட்ட உறவு, அவ்வளவுதான். அப்படி ஏற்பட்ட உறவின் மூலமாக அவள் எப்படி ஆகிவிடுகிறாள் தெரியுமா? எனக்காக வேண்டிய எல்லாமே அவள் ஆகிவிடுகிறாள். யாருன்னு திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் யாருன்னே தெரியாது. திருமணத்துக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா அவளுக்கு பிடிக்காததெல்லாம் எனக்காக வேண்டி பிடிச்சதா மாறிடுச்சு. சோகாலம் இப்படியான மனைவியா இருக்கும். எப்படி? எனக்கு பிடிச்சிச்சுங்கிற ஒரே காரணம் அவளுக்கு அது பிடிக்காது. கலரா இருக்கலாம், சுவையா இருக்கலாம், மனமா இருக்கலாம். எனக்கு இந்த மனமே பிடிக்காது, ஆனா எனக்கு பிடிச்சிச்சு. என் மனைவி இப்ப என்ன சொல்றாண்டா, அந்த மனம் எனக்கு பிடிக்குது. அவங்க அம்மா சொல்றாங்க, இல்ல இல்ல உனக்கு இந்த மனம் பிடிக்காதப்பா. எதுக்கு இப்படி? உங்களுக்கு பிடிச்சிச்சுல, எனக்கு பிடிச்சிச்சு. எப்படி ஆயிடுச்சு? எதுக்காக? ஆயாத்தனா என்னப்பா இது? என்ன தொடர்பு? இப்ப நான் இங்க பேசிட்டு இருக்கேன்னா இதுக்கு ஒரு தொடர்பு இருக்கு. லைன் போகுது, இது என்னுடைய பேச்சை உள்வாங்கி அப்படியே வெளியே கொண்டு போகுது. அப்புறம் வெளியில எங்கேயோ உட்கார்ந்துக்கிட்டு பாக்குறான், மொபைல்ல பாக்குறான். எதற்கு படமா பாக்குறான்? ஒண்ணு வயிறு, இல்லைன்னா வயிறு இல்லாம. இதுக்கு பேர் என்ன? அலைவரிசையா? அலைவரிசை மூலமா ஏதாவது தொடர்பு, அலைவரிசைங்கிற தொடர்பாக இருக்குது. மொபைலுக்கும் நான் பேசுற வெளிநாட்டுல ஒருத்தன் கேட்கறதுக்கும் அலைவரிசை மூலமா. மனைவிக்கும் கணவனுக்கு மனைவி என்னையா தொடர்பு? அலைவரிசையா? அல்லது இந்த மாதிரி வைரஸா? என்ன தொடர்பு? மீன் ஆயாதி, அல்லாஹ்வுடைய அற்புதம் தான் தொடர்பு. யாரோ பொழுது எனக்கு மனைவியாகி விட்டால் என்பதற்காக நீ எனக்கு என்னென்ன சங்கடமோ அதை தனது சங்கடமாக ஆக்கி கொடுக்கிறான். எனக்கு என்னெல்லாம் மகிழ்ச்சியோ அது தனது மகிழ்ச்சியாக ஆக்கி கொடுக்கிறான். அவளுக்கு பிடிக்காத கலர் எனக்கு பிடிச்ச கலர் தான் அவளுக்கு அந்த கலர் பிடிக்கிறது. எப்படி சொல்றதுன்னா உங்களுக்கு பூமிக்கு வானத்துக்கு நடுவுல இருந்து பேசுறாரா அல்லது வானத்துல இருந்து பேசுறாரா? இப்படிலாம் மனைவி இருக்கவா போறாங்க. நிறைய மனைவி எப்படி ஆயிட்டாங்கன்னா, எனக்கு இது வரைக்கும் பிடிச்சிச்சு, அவனுக்கு பிடிக்கிறதுனால எனக்கு பிடிக்கிறதே இல்லை. இவனுக்கு யாருக்கு? அவனுக்கு. அவருக்கெல்லாம் போய் அவனுக்கு ஆயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்? ஏன்? நான் அவராக இருந்தவன் அவனாக மாறிவிட்டேன். யார் காரணம்? பாய் கரெக்டா சொல்றோம். அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தத நம்ம அவரை சரியா வச்சுக்கிட்டு இருந்தோம். அவராகவே இருந்திருக்கணும். அவர் நம்மளை அவன்ட்டு சொல்ற அளவுக்கு நம்ம தான் காரணம். நான் பெண்களுக்கு சப்போர்ட்டா பேசுறேன்னு நினைச்சிடாதீங்க. பெண் பகுதி பெண்கள் நம்மளுடைய கண்ணியத்தை குறைக்கிறாங்கன்னா கண்ணியம் போற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம். சரி வரும், அது அதுக்கு உள்ள தலைப்பு. இது மெட்டாபுளோட தலைப்பு இல்லை. உள் தலைப்புகளை இன்ஷால்லா வாய்ப்பு இருக்குமானால் உள் தலைப்புகளை போகும்போது நம்ம சொல்லுவோம் அது எப்படியெல்லாம் அவருங்கிறது அவன் எப்படி மாறிச்சு, அப்புறம் போடாத அளவுக்கு போயிடுச்சு. அதுதான் எப்படி போகுது, யாரு காரணம்? அதுக்கு பல வகையில காரணங்கள், பல காரணங்கள்ல வருது. சரி, முதல்ல நம்ம ஒழுங்கான தேர்வு கண்டிப்பா இருக்கணும். அதுக்குதான் இஸ்லாம் மர்மத்து சாலிஹாங்க. நீங்க திருமணம் செய்யக்கூடிய பெண் தேர்வு செய்யும் போது நல்ல சாலிஹான பெண்ணை தேர்வு செய்யுங்க. அது கன்சுங்குது இஸ்லாம். சரி, இப்ப அமைதி அவள்கிட்டே இருக்கிறது. பாருங்க, ஆணுக்கு அமைதி எங்க இருக்கிறது? பெண்ணிடத்தில் மொட்டையா சொல்லாதீங்க. அம்மாவும் பெண்ணு தான். அம்மா கிட்ட கூட கிடைக்காத அமைதிங்க. ஒரு ஆணுக்கு அம்மா கிட்ட கூட அமைதி. அம்மா கிட்ட தாய், பெத்த தாய். ஆனாலும் அல்லாஹ் சொல்றான் தஸ்குனு இலைஹ, அவளிடத்தில் அமைதி, மனைவிடத்துல தான் அமைதிங்கிறான். தாய் கிட்ட பாசத்தை இதெல்லாம் வாங்கிக்கணும், ஆறுதல் சொல்லுவாங்க. அமைதி இருக்கு. சில நேரங்கள்ல என் தாயிடத்தில் பேச முடியாததை கூட என் மனைவிடத்தில் பேச முடியும். என் மனசுல உள்ளதை அப்படியே சுமக்கிற ஆற்றல் அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான். தஸ்குனு இலைஹ, தஸ்குனு இலைஹ, அவளிடத்திலேயே அமைதி இருக்குதுங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ திருமணம் அமைதியை கொடுப்பதற்காக கல்யாணம். கல்யாணம் முடிக்கிற காரணங்களை அமைதிக்காக வேண்டி கல்யாணம். யாரெல்லாம் அமைதி இல்லைன்னு சொல்றாங்களோ, அமைதியே இல்லப்பா, நிம்மதியே இல்லை, மனசு ராகத்தை இல்லை அப்படின்னு சொல்ற அவ்வளவு பேர் கல்யாணத்தை முடிச்சு விட்டுருங்க, அமைதியாயிரும். யாராவது அமைதி இல்லைங்க, யாரும் இல்லைங்கிறீங்களா? வாங்க கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோம், அமைதியாயிரு. அல்லாஹ் சொல்றான் தஸ்குனு இல்லை. அதனாலதான் 60 நாள். ஏன் அமைதியா இருக்கணும் ஒரு மனுஷன் சொல்லுங்க.
அமைதிக்கு என்ன காரணம்? நீங்க அமைதியா இருந்தா தான் ஆன்மீகத்தின் உச்சத்துக்கு போக முடியும். இஸ்லாம் ஆன்மீக மார்க்கம் தான். இஸ்லாம் என்பது ஆன்மீக மார்க்கம். நிறைய பேர் ஆன்மீகத்தின் உச்சத்துக்கு போனா என்ன செய்யணுமாங்க? மற்ற மதத்துல கேட்டு பாருங்க. ஆன்மீகத்தின் உச்சத்தை அடையணும்னா என்ன செய்யக்கூடாது? கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அப்படித்தானே? இஸ்லாம் வித்தியாசமான ஆன்மீகத்தின் உச்சத்துக்கு போனா நீ கல்யாணம் பண்ணி ஆன்மீகத்தின் உச்சத்துக்கு போ. எதுங்க உண்மை? கல்யாணம் முடிச்சவங்க கூட கொஞ்ச நாளைக்கு ஆன்மீகத்தினுடைய உச்சத்துக்கு போகணும்னு நினைக்கும் போது மனைவியை விட்டு 40 நாள் ஓடிடுறோம். போய் எங்கேயா மனைவியில போய் உட்காந்துக்கிறோம். அல்லது கொஞ்சம் அமைதி வேணும்னா 3 நாள் கஸ்து இஸ்து போ கொடுங்க, எல்லாம் பிஸ்துலாம் சரியா இருக்கணும் சொல்றாங்களா இல்லை? 3 நாள் எல்லாம் அவருடைய பேரை சொல்லி வாங்க, 40 நாள் 1 வருஷம் பயணம் தான் இருக்கு. இதெல்லாம் என்ன ஒரு தஸ்குணையிலேயே மனைவி கிட்டே இருக்கணும். ஆன்மீகத்தின் உச்சத்துக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆன்மீகத்தின் உச்சத்தை அடைய வேண்டுமானால் திருமணம் மட்டும்தான் ஆன்மீகத்தின் உச்சத்தை கொடுக்கும். ஏன்னா திருமணம் தான் அமைதியை கொடுக்குது. ஒரு மனுஷன் ஆன்மீகத்தின் உச்சத்துக்கு போகணும்னா என்ன தேவை? என்ன தேவை? அமைதி தேவை. அமைதி தேடி காட்டுக்கு போறோம். அமைதியா இருந்தா தான் கடவுளை அப்படியே தியானிக்க முடியும். இஸ்லாம் மனைவி வந்துட்டா உனக்கு அமைதி வந்துடும். அமைதி வந்துட்டா ஆன்மீகத்தின் உச்சத்துக்கு போயிடும். இங்க புரிய மாட்டேங்குது. ஆன்மீகத்தின் உச்சத்தை அடைவதற்கு அமைதிங்கிறது புரியுது, அது வரைக்கும் ஓகே. ஆனா மனைவி வந்துட்டா அமைதி கிடைக்குங்கிறது தான் நமக்கு புரிய மாட்டேங்குது. அது புரியுது, அமைதினால ஆன்மீகத்தை அடைய முடியும். ஆனா மனைவி வந்துதான் அமைதியை கொடுப்பாங்கிறது புரியல. நிறைய பேர் வாழ்க்கையில் அது ஃபெயில் ஆகும். நிறைய பேர் கேட்பாங்க, பாய் கல்யாணம்னு நீங்க அடிக்கடி கல்யாணம் பயானம் பேசி பேசி எனக்கு ஆசை வந்து நானும் கல்யாணம் முடிச்சு நிம்மதியா இருந்தேன் பாய், கல்யாணம் முடிச்ச பிறகுதான் அமைதியே போயிடுச்சுங்க. கேட்டு பாருங்க, நிறைய பேருடைய வாழ்க்கை அமைதியை பறித்து கொண்டது திருமணம். நிறைய பேர்கள் அமைதியா இருந்தாங்க. கல்யாணத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா சஞ்சலப்படுற அல்லோலப்பட போடும். கல்யாணம் முடிச்சவங்கள்ட்ட போய் கொஞ்சம் பெரியவங்கள்ட்ட போய் கேட்டுப்பாரு. பெரிய கொஞ்சம் வயசான பிறகு நிறைய பேரு சில பள்ளிவாசல்கள்ல பார்க்கலாம், பள்ளிவாசலோடயே இருப்பான். சில பேர் இஷா தொழுக உடனே வீட்டுக்கு போயிடுவாங்க. சில பேர் இஷா தொழுத பிறகு பள்ளிவாசல் இருப்பாங்க. நான் சொல்றது நடக்கிற நடைமுறையை சொல்றேன், எப்படியான சிக்கல் பாருங்க. சில பேர் இஷா தொழுகி பள்ளிவாசல மூட போறோம் பாய் போகல அப்படின்னு சொல்றவரைக்கே இருப்பாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம லேசா மக்கள்கிட்ட விசாரிக்கும் போது சில பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன வெயிட்டிங் லிஸ்ட்னா, மனைவி சொல்லிட்டா சாப்பிட்டீங்களா, உண்டீங்களா, படுத்தீங்களா, பள்ளிவாசலுக்கு தொழுதீங்களா, அமைதியா சாப்பிட்டுட்டு படுத்துறோம். இங்க நேரத்தோட வந்து உட்கார்ந்துக்கிட்டு சலசல பண்ணக்கூடாது. எப்போ? வயசான காலத்துல. யாருக்கு? அவருக்கு பெரியவருக்கு. அதனாலதான் அந்த மனுஷன் பள்ளியோட தொடர்பா இருக்கிறார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பள்ளி பக்கமே பார்க்க முடியாது. வயசா போயிட்டா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பஜ்ஜர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே பார்க்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அங்க பாவம் தூக்க முடியல, நிம்மதி இல்லை. எப்போ நிம்மதி தேவையோ அப்போ இந்த பெண்கள் நிம்மதி கொடுக்கறது இல்லை, நிம்மதியை இருக்க விடுறது இல்லை. அவர் சம்பாதிக்கிற வரைக்கும் அவங்களோட வச்சு ஏடிஎம் மாதிரி அப்படியே உருக்கி எடுத்துட்டு அதுக்கு பிறகு முடிஞ்ச பிறகு அவரை அப்படியே கரண்டி விட்டுருவாங்க. முடிஞ்சு போச்சு, கண்டுக்கிற மாட்டாங்க. பெருசு அங்கே இருந்து சாப்பாடு வச்சு சாப்பிட்டுட்டு பள்ளிக்கு போச்சு வந்துச்சா போனோம். அவரும் பார்க்குறாரு, அங்கே எடுக்கிறதோட பள்ளிவாசல் அவர் கொஞ்சம் உட்காந்து நிம்மதியாக சேர்ல உட்காந்து ஃபேனுக்கு நேரம் உட்காந்து தூங்குறோமோ தொழுகிறோமோ நிம்மதியாக இருந்திருப்போம். நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சு. ஆனால் இஸ்லாம் சொல்றது தஸ்குனு இல்லை, அவள்கிட்ட அமைதி இருக்குது. இஸ்லாம் குர்ஆன் வந்து போய் சொல்லாத. ஆனா நிறைய பேர் வாழ்க்கையில நிம்மதி இல்லையே. திருமணத்துக்கு பிறகுதான் நிம்மதியை தொலைத்து வாழக்கூடிய ஆண்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார். நிம்மதியே போயிடுச்சு கல்யாணத்துக்கு பிறகு. அம்மா கூட பிரச்சனை, நீங்க அம்மா கூடயும் பகையாயிட்டு அம்மா நம்மள ஒரு மாதிரியே பாக்குறாங்க. கல்யாணம் முடிச்ச பிள்ளை நம்ம கிட்டே பேச மாட்டேங்கிறான், நம்மளே பார்க்க மாட்டேங்கிறான். அம்மாவோட பார்வை எப்படி ஆயிடுச்சு. மனைவி என்னன்னா ஒரே அம்மா அம்மான்னு இந்த ஆள் இருக்கிறான், எதுக்கு கல்யாணம் முடிச்சான், அம்மா கூட இருக்க அப்படிங்கிறான் அப்படின்னு மனைவி. ரெண்டு பக்கம் மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடி மாதிரி இவனுக்கு அடி. இங்க மனைவி பக்கம், இங்க ரெண்டு பக்கம். எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? இல்லாம போச்சுல. எப்போ? எதனால போச்சு? திருமணத்தினால. அல்லாஹ் சொல்றாரு தஸ்குனு அமைதி கிடைக்குங்கிறாங்க. இங்கே அமைதி இல்லாம போச்சு. நீங்க தேர்வு செய்ய முறை தப்பு.
நீங்க முதல்லயே திருமணத்துக்கு முன்னாடியே ஒழுங்கான மனைவியை தேர்வு செய்யும், ஒழுங்கான துணையை தேர்வு செய்யும். இஸ்லாம் சொல்ற மாதிரி தேர்வு செஞ்சீங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, துன்கஹல் மர்அத்துல் யர்பஇ லி மாலிகா ஒலி ஜமாலிகா ஒலி ஹஸபிகா ஒலி தீனிகா ஃபக்ஃபர் பி திராத்தி தீனி தரவத்தியதா. 4 விஷயங்களுக்காக திருமணம் செய்யப்படுகின்றன. ஒன்று, அழகை மட்டும் மையப்படுத்தி திருமணம். எதுக்கு கல்யாணம் முடிச்சாங்க? அழகா இருந்தா கல்யாணம் முடிச்சாங்க. அழகுக்கு மட்டும்தான் அந்த பெண்ணை நேசித்தார். எப்போ வரைக்கும் அந்த நேசம் தொடரும்? அழகு இருக்கிற வரைக்கும் தான். அது பெண்களை பொறுத்தவரை ஒரு குழந்தை பெற்றெடுத்த பிறகு அழகு மறைஞ்சு போகும், இவர் முடிஞ்சு போச்சு, இவருடைய பாசம் குறைஞ்சு போகும். அடுத்து வேற அழகியை பார்த்து நோக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா மார்க்கே இல்லை, இவர் நோக்கமே அழகு தானே. அழகை மட்டும் மையப்படுத்தி நடத்தப்படுகிற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன்னைக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னொரு திருமணம் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லி மாலிகா, அவருடைய பொருளாதாரம் நல்ல பணக்காரி பெண்ணு, சொத்து பத்திரம் இருக்கு, பேசாம கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிரும், அனைவிட சொத்துல இருந்து வாழ்ந்துட்டு போயிடலாம். 2வது. 3வதாக அவளுடைய குடும்ப பாரம்பரியம். என்ன குடும்பம் கேட்கிறான்? செயல் குடும்பம், கான் குடும்பம், பட்டான் குடும்பம் அல்லது ஷேக் குடும்பம், என்னமோ ஒரு குடும்பத்தை பேரை சொல்லி, உயர்ந்த குடும்பம், தகிரி குடும்பம், என்னமோ ஒரு பேரை சொல்லி கல்யாணத்தை முடிச்சுக்கிறான், முடிஞ்சு போச்சு. இது குடும்ப பாரம்பரியத்தை மையப்படுத்தி நடத்தப்பட்ட திருமணம். 4வது, கடைசியில் சொன்னாங்க, தீனிகா, மார்க்கத்தை மையப்படுத்தி நடத்தப்பட்ட திருமணம். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் துஆ செய்றாங்க, ஃபக்ஃபர் பிதாத்தி தீனி தரபத்தியதா. யார் மார்க்க பற்றுக்காக வேண்டி ஒரு பெண்ணை திருமணம் செய்தாரோ அவருக்கு அல்லாஹ் எல்லா வகையான வெற்றியும் கொடுக்கட்டும். ரசூலுல்லாஹ்வுடைய துஆ கிடைச்சிச்சு. எப்போ தெரியுமா? ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் செய்கிற மார்க்கப்பற்றோடு உள்ள பெண்ணை திருமணம் செய்திருந்தால் எல்லாம் உங்களுக்கு அல்லாஹ் லேசாக. நம்ம எப்படி பண்ணோம்? அழகு தானே. ஒருத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, ஏப்பா கல்யாணம் பண்ணா ஒரு பிரச்சனைக்கு வர்றாங்க. எப்படி உங்களுக்கு வீட்டுல துணி எடுக்க போனாங்களா, துணி கடைக்கு, அப்பா அவர் நின்றாரு, பார்த்தாரு, சிரிச்சாரு. நான் யாருமே தெரியாம சிரிக்கும் போது நானும் சிரிச்சேன். நம்பர் கேட்டாரு, கொடுத்தேன், பேசணும், அப்புறம் எங்களுக்குள்ள கல்யாணம் ஆச்சு. இப்போ இது உருப்படுமா? யாருன்னா மார்க்கமே இல்லை. அதுக்கு போய் இவருக்கு எப்படி நிம்மதி இருக்கும்? அல்லாஹ் சொல்றான், நிம்மதி பெண்ணுகிட்ட இருக்கிறதா எப்படியான பெண்ணை தேர்வு செய்தாய்? அழகை மட்டும் மையப்படுத்தி செல்லாது, அதுல உனக்கு நிம்மதி கிடைக்காது. இப்படி ஏதோ ஒரு காரணத்தால் தான் பெரும்பகுதி நிம்மதியா கோடகர் நம்மகிட்ட இருக்கு. அப்போ அமைதிக்காக வேண்டிய திருமணம் என்றால் அமைதி இன்னைக்கு பறி போச்சுட்டா உங்களுடைய நோக்கம் சரியான நோக்கம் இல்லை, உங்களுடைய தேர்வு தப்பான தேர்வு. நீங்க துணையை தேர்வு செய்யறது நல்ல துணையை தேர்வு செய்யல, அதனால் உங்களுக்கு இந்த நஷ்டம். அப்ப நல்ல தேர்வு சரி. ஒருவர் மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை தேர்வு செய்தார், அவள்கிட்ட அழகு இருக்கு, அவளோட பொருளாதாரம் இருக்கு, அவள் நல்ல குடும்பமா இருக்க. இப்ப இஸ்லாம் என்ன சொல்லுங்க? சரியா? அதெல்லாம் கொடுக்கிற பெரிய ஞாபகத்துல. அப்ப அழகுக்கு எதிரானது அல்ல இஸ்லாம், தப்ப புரிஞ்சிடக்கூட. அழகுக்கு எதிரானது அல்ல, பொருளாதாரத்துக்கு எதிரானது அல்ல, குடும்ப பாரம்பரியத்துக்கு எதிரானது அல்ல. ஆனால் குடும்ப பாரம்பரியம், அழகு இவைகளை மட்டும் மையப்படுத்தி வைக்காது. தீனோட இவைகள் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், அல்லாஹ் உனக்கு கொடுத்த பெரிய அருள் நினைச்சுங்க. இப்படியான ஒரு பாரம்பரிய மார்க்க பாரம்பரிய மிக்க பெண்ணை கையாளப்படி லித்தஸ்குனு இலையா, உனக்கு அவளிடத்தில் அமைதி கிடைக்கும். திருமணத்தின் நோக்கம் அமைதிக்காக வேண்டி உன்னுடைய திருமணமாக இருக்கட்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுல பரக்கத்து செய்வோம். இப்ப நோக்கத்தை வரிசைப்படுத்துங்க. முதல் நோக்கம், திருமணத்தின் நோக்கம் என்ன? யாரு கரெக்டா சொல்றோம் அவங்களுக்கு தான் கல்யாணம். முதல்ல ஒழுக்கம், தன்னிறைவு, 3வது அபிவிருத்தி. தன்னிறைவு ஏறக்குறைய அதே தானே. குழந்தை பெற்றெடுத்து வேற வேற என்ன? நிம்மதி, அமைதி, நிம்மதி. வாழ்க்கை நிம்மதி முதல்ல சொன்ன மாதிரி தெரியுது. 4வது பாயிண்ட். முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, நாளை தத்தி நம்ம படுத்துறது தான். ஒவ்வொரு ஹதீஸ்லயே அங்கங்க ஆயத்துகள் இருக்கு, நம்ம அப்படி சேர்த்து சொல்றது தான். அது முன்ன பின்ன இருக்கலாம் பிரச்சனை. அப்ப திருமணத்தின் நோக்கம் நிறைய இருந்தாலும் நம்முடைய நேரத்தை அனுசரித்து
4 விஷயம் பிரதான நோக்கம். இந்த நோக்கத்துக்குள்ள நம்ம கல்யாணத்தை வச்சுக்கிட்டா, இப்ப என்ன கல்யாணம் முடிக்காதவங்க மட்டும் இருந்தா இதுக்குள்ள நிறைய போயிடலாம். அவங்க கல்யாணம் முடிச்சவங்க இருக்கிறாங்க. கல்யாணம் முடிச்சவங்களுக்கு என்ன மாதிரி சொல்லணுமா இல்லையா? இப்ப என்ன செய்யுது, முடிச்சுட்டோம். முதல்ல நீங்க நாங்க கல்யாணம் முடிக்க முன்னாடி இந்த பயானம் பண்ணி தான் நாங்களும் பார்த்து முடிச்சிருப்போம். நீங்க எல்லாம் முடிஞ்சு பிள்ளைலாம் பெற்று பிள்ளைகளும் கல்யாணம் முடிச்ச பிறகு இந்த பயானம் பண்ணீங்கன்னா எனக்கு யூஸ் இல்லைங்க, என் பிள்ளைக்கு வேண்டாம் யூஸா இருக்கலாம், பேர பேர்த்துக்கலாம் அப்படிங்கிற நிலையில இருக்கிறவங்க. இப்ப அவங்களுக்கு நம்ம என்னமோ சொல்லணுமா இல்லையா? அதனால அவங்களுக்கு அடுத்து சொல்லுவோம். சரி, இது திருமணம் முடிக்க முன்னாடி நம்ம யோசிக்கக்கூடிய விஷயம். அப்படி இருந்தா தான் உங்க குடும்பம் நல்ல குடும்பமா இருக்கும். இப்படியான ஒரு பெண் உங்களுக்கு மனைவி அமைஞ்ச உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டா, வீடு சரியில்லாம இருந்துச்சுன்னா அவ என்ன செஞ்சிருவான், சரி பண்ணிடுவான். ஏன் நல்லொழுக்கம் உள்ள பெண். நீங்க மார்க்கெல்லாம் நிறைய பேர் நினைச்சா மார்க்கெட்ட மதரசா படிச்ச ஆலிமா சித்தி நீங்க ஆலிமா இதை சொல்றது போல தெரியுது. அவங்க மதரசா படிக்கக்கூடிய முடிக்கணும்னு சொல்றாரு போல. சரிங்களா? அதே ஃபெயில் ஆகுது. சில நேரம் ஆலிமா முடிச்சு ஃபெயில் ஆகுதான். சரி, அதல்ல அந்த அடிப்படையில சொல்லல. அவளிடத்தில் இந்த மாதிரியான பண்பாடுகள்லாம் இருக்குதா, இருக்கிற மாதிரியான பிள்ளைகளை தேர்வு செய்ய. ஆலிமா இல்லாம இந்த பண்பாடு இருந்துச்சுன்னா அவளை கல்யாணம் முடிக்கிறது தப்பு இல்லை. அப்போ நம்ம நோக்கத்தை சரி செஞ்சுக்கிட்டு நீங்க தொடங்கிய தேடு. முதல்ல நம்ம நோக்கம் நீயத்து தானே. யாருக்கு என்ன நீயத்து அதுவே அல்லாஹ் கபூல் செய்யலாம். அப்போ உங்களுடைய திருமணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி அல்லாவே நான் திருமணம் செய்யறது கன்சாமி குர்சாமி கல்யாணம் முடிக்கிற மாதிரி நானும் பிடிக்க. அவன் முடியுமா, அவனுக்கு அழகு அது மட்டும் அவன் பிடிச்சிருக்க. நான் அப்படி இல்லை, அவன் முஸ்லீம். நான் கல்யாணம் முடிக்கிறது கண்மணி நாயகம் சொல்றாங்க, ஒழுக்கமுள்ள சமூகம் உருவாக வேண்டும் என்பதுதான் கல்யாணம். அதனால் நான் ஒழுக்கமுள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதற்கு கல்யாணம் முடிக்கிறேன். தப்பு தவறுமா போயிடக்கூடாது. 2வது நான் கல்யாணம் முடிக்கிறேன் அல்லாவே, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய உம்மத்து நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. அதனால வாரிசு தந்தது. துஆ செய்வாங்க. கல்யாணம் முடிச்சோட எல்லா நபிமார்களும் துஆ செஞ்சது, அல்லாஹ்வே என்ன தனியா விட்டுறாத, வாரிசு தான் ஆக்கிறாத, எனக்கு நல்ல வாரிசு தா, துர்ரியா தய்யிபாவ தானா. நீங்களும் அப்படி துஆ செய்யும். எப்படி துர்ரியா வெறும் துர்ரியாவ தா, பிள்ளையை தானே கேட்க. நம்ம நிறைய பேர் அல்லாஹ் குழந்தையை தானே, அல்லாஹ் குழந்தையை தானே இல்லை, அது ஷைத்தானிய குழந்தையா வந்துட்டா அதை விட அந்த குழந்தை இல்லாம போறது நல்லது. அப்ப எப்படி கேட்கணுமா, துர்ரியா தய்யிபா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு காலம் குழந்தை இல்லாம இருக்குமா, அல்லாஹ்ட்ட குழந்தையை கேட்குமா எப்படி கேட்டாங்க, அல்லாஹ்வே எனக்கு துர்ரியா தய்யிபாவை தானே கேட்டாங்க. எதையாவது குழந்தையை தானே கேட்கல, நல்ல சாலியான பிள்ளைகளை தானே கேட்டாங்க. ஒழுக்கமுள்ள பிரார்த்தனை என்னுடைய ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாக இருக்க முடியும். இரண்டாவது ஷைத்தானிய உம்மத்தை எப்பவும் பிறந்த குழந்தை அது ஷைத்தானா இருந்தாலும் அந்த குழந்தை எனக்கு இல்லாமலே போயிருக்கிறாங்க. அதனால நம்ம குழந்தைய கேட்கறது இப்படி கேட்கணும். கல்யாணம் முடிக்கிறது நோக்கம் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுத்துருக்கு. கல்யாணம் முடிக்கிற நோக்கம் அல்லாஹ் தன்னிறைவை தந்து சம்பாதிக்கிற வச்சு போதுமாக்கி பறக்கத்தாக்கி என்கிற துவாவை நாம கேட்டு கல்யாணத்தை முடியும். சரி, இது திருமணம் முடிக்க இருக்கிறவங்களுக்கு உண்டான அறிவு. இப்படின்னா நம்ம குடும்பத்தை நல்ல குடும்பமாக்க. அடுத்தது திருமணத்தில் இன்னொரு விஷயமும் இருக்கு. திருமணம் முடிக்கிறவங்களுக்கு சொல்லக்கூடியது, திருமணம் முடிச்சோம்னா ஒரு துவா ஒண்ணு ஓதுவாங்க. என்ன துவா அது? நிறைய பேருக்கு மறந்து போயிடுச்சு. வாட்ஸ்அப் பழங்களாச்சுன்னா பாரதல்லாவுக்கு பாரங்கடைக்கு ஜமா பைனக்குமா ஃபீல்டு. எப்படி அல்லாஹ் பாருங்க, இவ்வளவு பெரிய திருமணம் மக்களை நாம் கூப்பிட்டுருக்கிறோம், வலிமா கொடுக்குறோம், மாப்பிள்ளை வலிமா கொடுக்குறார், வலிமாக்கு ஒரு செலவு பெரிய செலவு கொடுக்குறார், மகள் கொடுக்குறார். இவ்வளவு பேர் மக்கள்லாம் வந்திருக்காங்க. ரசூலுல்லாஹ் துவாவை கற்றுக் கொடுத்தாங்க. என்ன துவான்னா சின்ன துவாவில் பார்த்தீங்களா, பாரதல்லாவுக்கு பாரங்கடை ஜமா அவ்வளவு அந்த துவாவுக்கு தான் அவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க. அதுக்குதான் நம்மளோட உலமாக்கள் மூத்த உலமாக்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் ஒரு குட்டி துவா ஓதுறத விட இன்னும் கொஞ்சம் நம்ம பெருசா துவாவை விசாரப்படுத்திக்கிறோம். புதுசா துவா கண்டுபிடிச்சாங்க. அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன ஆதம வ ஹவ்வா, அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன யூசுஃப வ சுலைஹா, அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன இப்ராஹீம வ சாரா, அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜத்துல் குப்ரா வ ஆயிஷத்துல் குப்ரா, அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன அலியும் வ ஃபாத்திமா.
அவங்களதான் சொல்லுவாங்க. அபூபக்கரை விட்டுருவாங்க, உஸ்மான். இதெல்லாம் ஷியாவுடைய தாக்கம். சொல்லியிருந்தா நீ எல்லா துவா செஞ்சிருவோம். அபூபக்கருக்கு என்ன அவங்க மனைவியை சொல்லியிருக்கணும், அஸ்மா. அதே போல உமருக்கு மனைவியை சொல்லியிருக்கணும். அதே போன்று ஒவ்வொரு சஹாபாக்களுடைய கலீஃபாக்களுடைய பேர் கரெக்டா அப்படியே படிச்சு ரசூலுல்லாஹ் படிச்சு அலியும் ஃபாத்திமா அந்த துவா அப்படிதான் முடியும். சரி, ஏன் அதை கண்டுபிடிச்சாங்க? தப்பு அதெல்லாம் இருந்தாலும் அவங்களுடைய அறிவுல படுது. சின்ன எவ்வளோ பெரிய திருமணத்துல ஒரு குட்டி துவா, கொஞ்சம் பெரிய துவா, அந்த மணமக்களுக்கு நல்ல மாதிரி துவா, அவர்களை நல்ல நபிமார்கள் வாழ்ந்ததை போட்டு அவங்க மனைவிமார்கள் வாழ்ந்த மாதிரி நல்லா நீ வாழவை அப்படின்னு சொல்லி துவா செய்யறதோடு அப்படி ஒரு பெரிய துவாவை செஞ்சுட்டாங்க. சரி, நம்ம என்ன கேட்கிறோம், ஏன் குட்டி துவாவை செஞ்சாங்க? குட்டி துவா இல்லை, அது பெரிய அற்புதமான ஒரு துவா, ஆழமான அர்த்தம் உள்ள குட்டி துவா. பாரக்கல்லாஹு லக்கு வ பாரக அலைஹி வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். அவ்வளவு பேரும் நமக்கு ஒரு துவா செய்றாங்க. அல்லாஹ் உங்களுக்கு அபிவிருத்தியை கொடுக்கட்டும், உங்களுக்கு அல்லாஹ் உள்ளத்தாலும் புறத்தாலும் அபிவிருத்தியை கொடுக்கட்டும், உங்கள் இருவரையும் நல்ல விஷயங்களை அல்லாஹ் இணைத்து வைக்கட்டும். எவ்வளவு அற்புதம் தெரியுமா? பரக்கத் முதல்ல வேணும். பேச்சில பரக்கத். பரக்கத்துனா நம்முடைய அந்த பரக்கத்தை நம்ம தக்க வைக்கிறதுக்கு வழி இருக்குது. ஒன்று, முதல்ல பரக்கத்தாக்கணும். இன்னைக்கு பாருங்க, திருமணத்துக்கு முன்னாடி கணவன் பேசுவதை மனைவி ரசித்து கேட்டாளா இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னாடி பேசி வச்சோட ஒரு போனை வாங்கி கொடுத்தா பேசுறாங்க. என்னங்க போனே பண்ணல, பேசுறாங்க, சந்தோஷமா பேசுறாங்க. திருமணத்துக்கு பிறகு நீங்க பேசுறது எனக்கு பிடிக்கவே இல்லைங்க, பிடிச்சிச்சு. அல்லாஹ் உங்களுடைய பேச்சின் பரக்கத்தை இல்லாமல் ஆக்கிவிட்டான். பரக்கத்து தெரியுதா? இப்போ பரக்கத்து என்றால் உங்க வாழ்வில் உள்ளத்தாலும் புறத்தாலும் பாரக்கெல்லாம் உள்ள பாரக்கலை, உள்ளத்திலும் புறத்திலும் அல்லாஹ் அபிவிருத்தியை கொடுக்கணும். அப்படின்னா உன்னுடைய பேச்சில் அல்லாஹ் அபிவிருத்தியை கொடுக்கணும், உன்னுடைய அன்பில் அல்லாஹ் அபிவிருத்தியை கொடுக்கணும், உன்னுடைய அமைதியில் அல்லாஹ் அபிவிருத்தியை கொடுக்கணும், உன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அபிவிருத்தியை கொடுக்கணும், உன்னுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் அபிவிருத்தியை கொடுக்கணும், உன்னுடைய குழந்தைகள் அபிவிருத்தியை கொடுக்கணும். மூத்தா போற வரைக்கும் அபிவிருத்தியே இருக்கணும். அதான் அந்த துவாவினுடைய பகிர்வு. அபிவிருத்தி வந்துட்டா முடிஞ்சு போச்சு. நான் பேசுவதை கேட்டு என் மனைவி சந்தோஷம் அடையும். நீங்க சொல்லுங்க, நீங்க பேசுறத உங்க மனைவி இப்போ சந்தோஷம் அடைவாங்களா? என்ன பேச விட்டு கேட்டுக்கிட்டே இருப்பா ஒரு காலத்துல, அப்படி வேணா நீங்க சொல்லலாம். இப்போ கொஞ்சம் குறைச்சி பேசுங்களேன்னு சொல்றாங்க. அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க. குறைச்சி பேசுங்களேன்னு கண்ணியமா தானே சொல்றாங்க. நான் சொல்றது நானும் கண்ணியமா தான் சொல்றேன், அதை தாண்டி போகல. ஏன்னா உங்களுடைய பேச்சில பரக்கத்து இல்லாம ஆயிட்டு, அந்த துவா பரக்கத்தாக்குங்க. அதனாலதான் மார்க்கம் சொல்றது, கணவன் மனைவியுடைய பேச்சுக்கு அவ்வளவு பரக்கத்து இருக்குதுங்க. எப்படின்னா இபாதத். சுப்ஹானல்லாஹ். இஷாவுக்கு பிறகு நம்முடைய மார்க்கத்துல ஒரு சட்டம் இருக்கு. இஷாவுக்கு பிறகு நல்லதை தவிர எதையும் பேசக்கூடாது. இஷாவுக்கு பிறகு சும்மா வளவளன்னு உட்கார்ந்து பேசக்கூடாது. அது நல்லதை தவிர வேற எதையும் பேசக்கூடாது இஸ்லாம் சொல்லு. ஒரு பயானம்னா இஷாவுக்கு பிறகு கொஞ்சம் பேசிக்கலாம், அவ்வளவுதான். ஏன்னா அதுக்கு பிறகு சாப்பிட்டு படுத்தா நம்ம தஹஜ்ஜுதுக்கு எந்திரிக்கணும். அதனாலேயே சில உலமாக்கள் இஷாவுக்கு பிறகு வீட்கதை வெட்டிக்கதை பேசுவது விரும்பத்தகாத மக்ரூ அப்படின்னு ஒரு சட்டத்தை வச்சிருக்கிறாங்க புத்தகத்துல. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஷாவுக்கு பிறகு விடிய விடிய கணவன் மனைவி இருவர்கள் பேசுவது ஜாயிஸ், இபாதத் அப்படின்னா. கணவன் மனைவி மட்டும் பேசிக்கிட்டே இருக்கலாம். நீங்க நினைக்கலாம் கணவன் மனைவி என்ன பேசுவாங்க? கபரை பற்றியும் அருமை பற்றியுமா பேசுவாங்க? கல்யாணம் முடிச்சு நைட்டு முழுக்க பேசுறேன், கபரோட மொத்தா படம் போடும், கபரோட வாழ்க்கை இருக்கு, அதையும் பேசுவாங்க. அப்படி பேசுனா வாழ்க்கை இல்லை. அல்லது கல்யாணம் முடிச்சு ஃபர்ஸ்ட் இரவுல மனுஷன் ஒன்று வச்சிருக்கான், விசாரணை வச்சிருக்கான், சொர்க்க வச்சிருக்கான், நரக வச்சிருக்கான், நீ ஒரு பயான் பண்ண அல்லது அந்த புள்ள பயான் பண்ண, இதே கேட்டுட்டு இருப்பாங்க. இரவு முழுக்க பேசுறது இபாதத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு. பெண் கணவன் மனைவிக்கு மட்டும் அனுமதி, இஷாவுக்கு பிறகும் அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கலாம், அத்துணையும் இபாதத். அப்படியானால் அவர்கள் நல்லதையா பேசுவாங்க, நல்லதுதான் என்ன
கபரை பற்றியும் ஆகிரத்தை பற்றியும் மறுமை பற்றியும் அதையே பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? ஆனாலும் ஏனென்றால் அந்த பேச்சுல பறக்கத்து இருக்குது. துவா பாரதல்லா அவள் நீ பேச பேச அவள் கேட்டு அமைதி அடைகிறாள் மட்டுமல்ல, உன் மீது அவளுக்கு நிறைய பாசம் உண்டார். வத்த ரஹ்மா. இந்த கல்யாணத்துடைய நேரங்கள் நிறைய நேரங்கள் இந்த வசனத்தை தான் ஓதுவாங்க. ومن آياته خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة. அப்படினா அல்லாஹ் மவத்தத்து ரஹ்மத், மவத்தா ரஹ்மா, அன்பு பாசம் பிணைப்பு ஆழ்ந்த அன்புங்கிறாங்க. ஆழ்ந்த அன்பு ரெண்டு பேருக்கு மத்தியில் ஏற்படுது. ஒரு மனுஷன் எவ்வளவு பெரிய விரோதியா இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு பெரிய முரடனா இருந்தாலும் சரி, எதுக்கு கட்டுப்படுவான் தெரியுமா? அன்புக்கும் மிகப்பெரிய ஆழ்ந்த பாசத்துக்கும் அவன் கண் கலங்கி விடுவான். ரவுடியா கூட இருப்பான், ஆழ்ந்த பாசம் அவனுடைய கண்ணை, அவனுடைய அன்பை அப்படியே உருக்கி விடும். அந்த முகத்தா ரஹ்ம திருமணத்தில் இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப நீங்க உங்களுடைய பேச்சில் எல்லாம் பறக்கத்தை கொடுத்தாதான் அதெல்லாம் நடக்கும். அதனாலதான் இந்த பாரக்கல்லாஹ்வுடைய துவா. நீங்க நினைக்கிறது குட்டி துவாட இவ்வளவு அற்புதம் இருக்கு. உங்களுடைய பேச்சில் எல்லாம் பறக்கத்தை கொடுக்கணும், உங்களுடைய படுக்கையில் எல்லாம் பறக்கத்தை கொடுக்கணும், உங்களுடைய ஒவ்வொரு அசைவனையும் எல்லாம் பறக்கத்தை கொடுக்கணும். உங்களுடைய அசைவை பார்த்து அவர் ரசிக்கணும். அப்படியானால் அவள் உங்களை தவிர யாரையும் ரசிக்க மாட்டாள். அதான் பறக்கத்து. உங்களை தவிர யாரை ரசிக்கட்டா யார போயிடுவா? பத்தினி பெண்ணாக ஆகிவிடுவாள். அதே போல நீங்க அவளை தவிர யாரை ரசிக்கமா உங்களுடைய ரசனை எல்லாம் பறக்கத்து செய்யட்டா. பறக்கத்துல புரியுதா? சாதாரண துவா இல்ல. அல்லாவுடைய குட்டி துவாவை சொல்லி வந்துட்டு போயிருக்காங்க ஆளுங்கள். பிற்காலத்துல பெரிய துவாக்களோட இடம் நீ இதை ஆழமா சிந்தித்து பார்க்க தெரியும். பாரக்கல்லாவுல கேட்டா பேச்சில, ரசனையில, அன்புல, பண்புல, வத்தத்துல, ரஹமத்துல எல்லாத்திலையும் பறக்கத்து கொண்டு கேட்கிற துவா அல்லவா? அதனாலதான் கடைசி வரைக்கும் செழிப்போடையே மகிழ்ச்சியோடையே இருக்க வேண்டும். அதனாலதான் அந்த துவா. இந்த துவாவை, இந்த பறக்கத்தை நாங்க துவா எல்லாரும் உட்கார்ந்து துவா செய்யறோம். ஒரு கல்யாணம் வரும்போது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 100 பேரா வரும், 100 பேரும் துவா செய்யறாங்க. எத்தனை பேர் மன உறுதியோடு துவா செய்வோம்? இஹ்லாஸ் எல்லாம் நல்ல பையன், இந்த பையனுக்கு எல்லாம் எல்லா வகையான கண்புழுந்து துவா கபூல் செஞ்சிடறாங்க. கபூல் செஞ்சுட்டு அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு சிறப்பா இருக்கும். அதனாலதான் இந்த குட்டி துவா அப்படி எவ்வளவு ஆழமானது. அப்போ ஒவ்வொன்றாக நீங்க வாழ்க்கையில உள்ள ஒவ்வொன்றையும் பாருங்க, எல்லாத்தையும் பறக்கத்து செய்யும், துவா செய்யும். அதுக்கு பிறகு என்னன்னா கபூல் செஞ்சாச்சு, அந்த துவாவை தக்க வைக்கிற பறக்கத்தை தக்க வைக்கிறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன? நம்ம துவாவுக்கு நிறைய வலிமா போட்டு நிறைய பேர் அழைத்தோம். 1000 பேர் துவா செஞ்சாங்க. பாருங்க அவளுக்கு பாருங்க, அல்ல அவ்வளவு பேருடைய துவா கூட கபூல் செஞ்சிருப்பான். ஆனா பறக்கத்து கொஞ்ச நாள்ல அரக்கத்தா போயிடுச்சு, பறக்கத்து இல்லாம போயிடுச்சு. என்ன காரணம்? பறக்கத்தை தக்க வைக்கிறதுக்கு நீங்க எதுவுமே செய்யலன்னு அர்த்தம். பறக்கத்து தக்க வைக்கிறதுக்கு இஸ்லாம் சில வழிகளை சொல்லுது. கணவன் மனைவி கூட சண்டை வரக்கூடாது, சண்டை போடக்கூடாது. சண்டை வரும், சண்டை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. பறக்கத்து ஓடிக்கு ஒரே சண்டை பிடிச்சா இந்த குடும்பத்துல பறக்கத்து. நாங்க எல்லாரும் துவா செஞ்சு கல்யாணம் முடிச்சு வைக்கிறோம். அப்புறம் ஏங்க நீங்க சண்டை பிடிக்கிறீங்க? பறக்கத்து இல்லாம போய் பறக்கத்து பாதிக்கே போயிடுச்சு. எங்களுக்கு துவா கபூல் ஆச்சு, அது கொஞ்ச நாள்லயே அதை நீங்களே மண்ணடிச்சிட்டீங்க. ஏன்னா நீங்க 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஒரு குடும்பத்தில் சண்டை போட்டால் பறக்கத்து போய்விடும். அடுத்தது இதுக்கு என்ன ஆதாரம்? சண்டை போட பறக்கத்து போயிடும். என்ன ஆதாரம்? யார் கரெக்டா சொல்றாங்க? ஒரு பெரிய ஆள் பறக்கத்து மட்டும் இல்ல, பெரிய ஒரு பதிலும் போயிடும். சண்டை போட்டா பதிலும் போயிடும். ஏதாவது ஞாபகம் இருக்கா? பாசம் போயிடும். கரெக்ட். சண்டை போட்டா அதுதான் போகுது. அதுக்கு என்ன ஆதாரம்? உங்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் லைலத்துல் கத்ருடைய நாளை அறிவிப்பதற்காக இருந்தாங்க. என்ன நாள்னு சொல்லி இருப்பாங்க. என்ன நாள்னு குறிப்பா ரமதான் 27 அல்லது 21, 21 நாளை குறிப்பா சொல்றதுக்கு தான் இருந்தாங்க. எவ்வளவு பெரிய சொன்னா எவ்வளவு சிறப்பு. அந்த ஒரு இரவு வணங்கி நம்ம
1000 ஆண்டுகளை விட சிறப்பான, 1000 மாதங்களை விட சிறப்பான ஒரு நன்மை அடைஞ்சிட்டு போயிருப்போமா இல்லையா? இப்ப 21 எந்த 21 இன்டர்நேஷனலா லோக்கலா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. எந்த 21 தெரியல. 21 இவ்வளவு குழப்பம் வருது. நேத்தா, முந்தா நாளா, நாளைக்கா, இனிமேதான் வரணும், முடிஞ்சு போயிச்சா, அல்லது இருக்கிற நாளா? ரசூலுல்லாஹ் சொல்லிவிட ஒரு 3 நாள் நம்ம கஷ்டம் இருக்காது. 3 நாள் எந்த 21 ஒரு 21 அடிச்சுட்டு போயிருவாங்க. சொல்லத்தான் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் அறிவிக்க இருந்தேன். 2 சஹாபாக்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் எனக்கு மனம் கடிச்சுட்டான். ஒரு பெரிய ஃபதல் சண்டைனால போயிடுச்சான். அதனால பெண்களுக்கு சொல்லிக்கிறேன், ஒரே சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. கோழி சண்டை, கணவன் மனைவி ஒரே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, நாங்க துவா செஞ்சு வாரங்கோட பாரகாலை கொஞ்சமா பயணமா மீகைன்னு துவா செஞ்ச பரக்கத்தை தக்க வைக்கிறது பதிலா அதை தூக்கி வீசிடுறீங்க. பரக்கத்தே வீட்டை விட்டு போய்விடுது. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள வரவே மாட்டாங்க. பேசினா பிடிக்காது, நின்றா பிடிக்காது, அசைஞ்சா பிடிக்காது, உங்களை பார்த்தாலே பிடிக்கல. இவரு சொல்றாரு, மூஞ்ச பார்த்தா எனக்கு பிடிக்கல. அப்புறம் என்ன ஆகுது? எவ்வளவு பெரிய பாதிப்பு பாருங்க. அந்த குடும்பம் சீரழிக்க போதா இல்லையா? நல்ல குடும்பமா இருக்குன்னா முதல்ல கணவன் மனைவி கூட சந்தோஷம் இருந்தாலும் குடும்பம் நல்லதா. இப்படி பரக்கத்தை தக்க வைக்கிற எல்லா விஷயங்களையும் நடக்கும். குரானை தினமும் ஓதணும். எத்தனை பெண்ணு ஓதுறாங்க வீட்டுல? குரானை பரக்கத்தை தக்க வைக்கிறது. துவா செஞ்சோம், பரக்கத்தை தக்க, கல்யாணம் முடிக்காத சகோதரர்கள் பயனடைகிறது. இப்ப நாங்க எல்லாரும் பரக்கத்துக்கு துவா செஞ்சுட்டு போயிடுவோம். அல்லாஹ் கபூல் செஞ்சிடும், நீங்க பரக்கத்தாயிருங்க இன்ஷா அல்லாஹ். ஆனா அந்த பரக்கத்தை நீங்க நிரூடி காலம் தக்க வைக்கணும்னா என்ன செய்யணும்னா, உங்களுக்குள்ள சண்டை பிடிக்காம சின்ன சின்ன செல்ல சண்டைகளை சமாளிச்சு விட்டு கொடுத்து சைடு தென்போட நடந்துக்கிட்டா அந்த இல்லாத போயிடாது. அடுத்தது நல்ல தினம் குரான் வீட்டில் ஓதுறதுக்கு ஒரு பயிற்சியை கொடுக்கும். நானும் ஓதணும், மனைவியும் ஓத வைக்கணும். நானும் ஒரு பக்கமாவது குறைஞ்சது ஆக ஆக குறைஞ்சது அவளையாவது கொஞ்சமாவது ஓத வைக்கும். 2 பேரும் தினம் குரான் ஓதுனா பரக்க தக்க வைக்கப்படும். குரான் ஓதுனாலும் பரக்க, ஏற்கனவே துவா செஞ்ச பரக்க தக்க வைக்கப்படும். அப்ப கணவன் மனைவி உறவு சிறப்பாக. பரக்கத்தை தக்க வைக்கிறதுக்கு தொழுகை இபாதத்து இருக்கணும். தொழுகை இல்லைன்னா அந்த குடும்பத்துல பரக்கத்தே இருக்காது. அதனால 2 பேருமே தொழுகையாளியா இருக்கணும், பரக்கத்தை தக்க வைக்கிறது. ஆக இந்த அடிப்படைகளை திருமணம் செய்யக்கூடியவங்க புரிஞ்சுக்க, அவங்க குடும்பத்தை நல்ல குடும்பமா ஆக்கிக்கொள்ளலாம். நல்ல குடும்பமா ஆக்கிறதுக்கு உண்டான வழி, இந்த வழியை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் குடும்பத்தை நம்ம நல்ல குடும்பமா ஆக்கிக்கொள்ளலாம். சரி, திருமணம் ஆன பிறகு என்ன செஞ்சுக்கிறது? கணவன் மனைவி இவங்களோட உறவுகள்ல பாத்தீங்கன்னா நிறைய விரிசல், சரியான புரிதல் இல்லை, விட்டு கொடுக்கிறது இல்லை, சகிப்புத்தன்மை இல்லை. எப்ப பார்த்தாலும் அவளுக்கு பிடிக்கல, இவருக்கு பிடிக்கல. கல்யாணம் முடிச்ச கொஞ்ச நாள்ல இருந்துச்சு, இப்ப இல்லாம போயிடுச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி, முதல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணம் முடிக்க முன்னாடி முடிக்காதவர்களுக்கு சொல்லிக் கொள்வது, உங்களுக்கு ஏதாவது பேசி தயாரா இருந்தானா அந்த பெண்கள் நீங்க பேசாதீங்க. மார்க்க ரீதியா பேசக்கூடாது. ஒரு தடவை சந்திக்கும் போது பேசுறீங்கல்ல, பெண்ணை பெண் பார்த்து பேசி அதோட பிடிச்சிக்கிறது. ஏனென்றால் இவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பேசி 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 திருமணம் ஆன பிறகு பேசுறதுக்கு எந்த மேட்டருமே இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பேசி பிடிச்சிச்சு. இப்ப பேசுறதுக்கு வழியே இல்லாம இருக்கும்போது சண்டை வந்தது. நம்முடைய மார்க்க அழகா தடுக்குது பாரு, உனக்கு அவள் அந்நிய பெண், பேசாத. திருமணத்துக்கு முன்னாடி பாத்தியா, 2 வார்த்தை பேசுனியா, முடிச்சுக்க. அதுக்கு பிறகு திருமணத்திற்கு பிறகு பேசு. நீ பேசுறதை கேளு, அவளை பேச சொல்லு, கேட்டுட்டு அதுக்கு பிறகு உங்களுடைய அன்பை அப்படியே தக்க வைத்து அவளை நல்ல குடும்பமாக வைக்கணும். முதல்ல நசீஹத்தை அடிக்கடி பண்ணுங்க, உபதேசம் செய்யுங்க மனைவிக்கு. நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு கணவனுடைய சொல்ல மனைவி கேட்கல. என்ன காரணம்? நீங்க சம்பாதிச்சு கொடுக்கறத ஏதாவது குறைவா? இல்லையே, சரியா தானே கொடுக்குறீங்க. கேட்கறது முதல்ல கேட்டா அதுக்கு ஒரு போக போக இப்ப கேட்கறதே இல்லை. இப்ப சுத்தமா நம்ம ஒண்ணு சொன்னா அவன் மாத்தி தான் செய்யறான். பாட்டி போடுனா அவ வெறும் கட்ட சாய போட்டு வைக்கிறான். பாலோட சேர்த்து டீயை போடுனா அவ வெறும் டீயை போடுறான். அல்லது என்ன சொல்றோமோ அதுக்கு மாத்தி செய்யுது. நிறைய குடும்பங்கள் அதுவும் பிரச்சனையா இருக்கு. அவளுக்கு மனசுக்குள்ளே அப்படி ஒரு மனநிலை உருவாகி இவர் சொல்றதுக்கெல்லாம் மாத்தமா செய்யணும்னு முடிவுக்கு வந்துட்டார்.
அதெல்லாம் குடும்பத்துல பெரிய அளவுல பிரச்சனை ஆகிடும், நிம்மதி இல்லாத ஒரு நிலை. அது வயசானவங்களுக்கு இன்னும் பிரச்சனை. வயசு ஆக பெண்களை பொறுத்தவரையில அவர்கள் ஏதோ ஒரு இடத்தில் அமைதியாகிடுறாங்க. ஆனா ஆண்களை பொறுத்தவரையில வயசான பிறகு நிறைய விஷயங்கள்ல அப்படியே உட்கார்ந்து மனைவிட்ட பேசணும்னு ஆசைப்படுறான். ஆனா அங்கு பேசுவதற்கு இடமில்லை. மனைவி அதற்கு இடம் கொடுப்பதை தனியாக இருப்பதற்கே விரும்புறதில்லை. விரும்புகிறது கணவன் மனைவியா வயசாயிட்டார், நீங்க அங்க இருக்க நான் இங்க இருக்கிறேன் என்று கொஞ்சம் தூரத்தை அவர்கள் விரும்புவார். ஆனா மார்க்கம் என்ன சொல்லுது? நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தன்னுடைய குடும்பத்தை வச்சு கடைசி வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய மனைவிமார்கள் கடைசி வரைக்கும் நேசித்தார். ரசூலுல்லாஹ்வுடைய உயிர் பிரிகிற பொழுது கூட எல்லா இத்தனைக்கும் ஏக காலத்துல 9 மனைவி இருந்தாங்க. அவ்வளவு மனைவிமார்கள் ரசூலுல்லாஹ்வை நேசித்தார். நம்ம கிட்ட ஒரு மனைவி வாழ்க்கையில பாதி வருஷத்துக்கு பிறகு நம்மளை நேசிக்கிறதே இல்லையே. அப்ப அந்த அளவுக்கு ஆனதற்கு காரணம் நாமும் ஒரு காரணம். நாம் சரியா நடக்க இல்லை. திருமணத்துக்கு பிறகு நமக்கு உள்ள நிறைய பொறுப்புகளை லேசா ஈடுபடும். முதல்ல ஒரு மனைவியை புரிந்து கொள்ளக்கூடிய முறையை நாம புரிந்து கொள்ள. மனைவி எப்படி புரிஞ்சுக்கிறோம்? இஸ்லாம் சொல்லி தருது. மனைவி என்று சொல்லக்கூடியவள் அவள் யதார்த்தமாகவே ஒரு பெண். இஸ்லாம் சொல்லு, அவள் கோணலான அமைப்பில் படைக்கப்பட்டிருக்கார். முதல்ல ஒரு பெண்ணுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள். ஒரு ஆணு பெண்ணுடைய யதார்த்த கல்யாணம் முன்னாடி அந்த பெண்ணு ஒரு பலகீனமானவள் அப்படின்னு புரிஞ்சுக்க. இப்படி பலகீனமானவள் பெண் என்று புரிவதன் மூலமாக நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, பலசாலி, அவ பலகீனமானவள், அவளை அடிமைப்படுத்தணும் அல்லது நம்ம எப்படி வேணாலும் நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு அல்ல, கேவலப்படுத்துறதுக்கான இல்லை. ஏன் பலகீனமானவள் என்று புரியறதுக்கு இஸ்லாம் சொல்லுது தெரியுமா? பலகீனமானவள் என்று புரிந்து கொண்டால் நீ பலசாலி என்று புரிவதற்கல்ல, மாறாக ஒரு பலகீனமானவங்கள்ட்ட நீ எப்படி நைசா நடந்துக்கிறனுங்கிறதுக்காக வேண்டி புரிந்து கொண்டது. அதுக்கு உதாரணம் சொல்வதாக ரசூலுல்லாஹி புகாரியில் வரக்கூடிய செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்ஜஸான ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பணியாளர் இருந்தார். அவர் பேர் அன்ஜஸா. அன்ஜஸா வாகனத்தை ஓட்டிட்டு போற பல்லக்கு மாதிரி வாகனம், அதுல மனைவிமார்களை ஏற்றி இருக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதரும் இருக்கிறாங்க. சின்ன திரை போட்டிருக்கு. அன்ஜஸா சாலைகள்ங்கிறது கரடுமுரடா இருக்கிறதுனால சாலைகள் கொஞ்சம் வேகமா வண்டியை ஓட்டுறாரு. அப்போ அப்படி இப்படி ஆடி போறதுனால அந்த பல்லக்கு அப்படி இப்படி கொடுக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அன்ஜஸா மெதுவா போக, ருவைதன் மெதுவா போ. ஏன் தெரியுமா? ஜுஜாஜா, கண்ணாடி ஜாடிகள் இருக்கிறது. கண்ணாடி மாதிரி பழகினோம். அது என்னன்னா, அப்படி நினைப்பதன் மூலமாக அவளை அடிமைப்படுத்துவதற்கல்ல, மாறாக அவள் மீது இறக்கப்படுவது. ரொம்ப வண்டியை மெதுவாக ஓட்டும். ஏனென்றால் கண்ணாடி ஜாடிகள் பின்னாடி இருக்கிறது, சேதமாகி விடக்கூடாது. எப்படி ரசூலுல்லாஹ் புரிந்திருந்தாங்க. மனைவியை முதல்ல மென்மையானவளாக நீ புரிந்து கொள். காரணம், அவள் பலகீனமான ஒரு கோணலான அமைப்பில் படைக்கப்பட்டிருக்கிறார். அப்படி புரிந்துவதன் மூலமாக அவள்கிட்ட நீ அமைதியாக நடந்து கொள். விட்டு நீ தான் விட்டுக்கிறா, அப்படி இப்படி இருப்பா, நீ சரியே அப்படி விட்டவன்னைக்கு நம்முடைய சமூகம் சொல்லிக் கொடுக்குது. எப்படி பெரியவங்க கல்யாணம் முடிச்சவரும் பெண்களுக்கு சொல்லிக் கொடுப்பான், இந்த பருவா மாப்பிள்ளை அப்படி இப்படி இருப்பான், நீ தான் அனுசரிச்சு போகணும் அப்படித்தானே சொல்லுவாங்க. அவன் அப்படி இப்படி இருப்பான். சேத்தை கண்டா தெரியுமா அந்த உதாரணம்? சேத்தை கண்டா மிதித்து கொள்வான், குடத்தை கண்டா கழுகி கொள்வான். இது ஆண் யாருக்கு? பெண்ணுக்கு சொல்லிக் கொடுப்பான். சேரத்துல சேரும் சமதியமா இருக்கு பாருங்க, அதை பார்த்து மிதிச்சுக்கிறோம். எல்லாம் சேரெல்லாம் ஒட்டிக்கிறோம்ல, அப்படி தண்ணியை பார்த்தா கழுவிக்கிறோம். இது ஆண். நீ என்ன செய்யணும்? அதெல்லாம் கண்டும் காணாம விட்டு கொடுத்துருப்போம். அதுல பல அர்த்தங்கள் இருக்கு. சேத்தை கண்டா மிதிப்போம், குடத்தை கண்டா கழுவிக்கிறோம், பல அர்த்தங்கள் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் எப்படியும் இருப்பான், நீ கண்டுக்கிறாத, பேசாத, கேட்காத. ஆனா இஸ்லாம் மாற்றி சொல்லுது, மனைவி பொழுது அவ பலகீனமானவள், அப்படி இப்படி இருப்பாள், நீ அவளை சரி செய்து கொள். கண்டுக்கிறான்னு சொல்ல, அவளை சரி செய்து கொள். சரிடா என்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கொலிக்கத்தின் அவள் கோணலானவள், அவளிடத்தில் நீ எப்படி நடக்கணும்டா, கோணலா இருக்கிறான் அப்படியே விட்டுறாத, வளைஞ்சு போவா. கோணலா இருக்க நிமித்தினோடு சொல்லி
ரொம்ப நிமிர்ந்து அதை ஒடிந்து போவா அப்படின்னு அர்த்தம். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ரொம்ப தத்துவமா சொல்றாங்க, இலக்கிய நடையில சொல்றாங்க. கோணல் அப்படியே வெட்டுறாத, ரொம்ப வளைஞ்சு போயிடுவா. சரி, வளைஞ்சுக்கிட்டே இருக்கிறாவ நிமித்தம்னு பார்த்து ரொம்ப நிமித்திராத ஒடிந்து போவா அப்படின்னு அர்த்தம். அப்படியே கண்டிக்கிறது, கண்டிக்காம இருக்கிறது, அன்பு கலந்த கண்டிப்பு. அவ்வளவுதான். என்னுடைய கண்டிப்புல என்ன கண்டிப்பு இருக்கணும்? கண்டிப்பா கண்டிப்பு இருக்கணும். அந்த கண்டிப்புல அன்பு இருக்கணும். கண்டிப்பா கட்டளை இருக்கணும். கட்டளையில அன்பு கலந்த கட்டளை. கட்டளை என்று சொன்னால் அதிகாரம் கட்டளை. ஒரு ஆண் மனைவியை பார்த்து கட்டளையிடுவது அதிகாரம் கட்டளை. இஸ்லாம் சொல்றது இல்லை, மனைவிக்கு நீ போடுற கட்டளை அப்படியே அன்பு தடவை இருக்கணும். அதுக்கு உதாரணம் பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போருக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. போரை முடிச்சுட்டு ஊருக்கு திரும்பி வர்றாங்க. ஆயிஷா நாய் வீட்டுக்கு தான் முதல்ல போறாங்க. பாத்தீங்கன்னா வீட்டுல அப்படியே உருவப்படங்களால் அலங்கரிச்சிருக்கிறாங்க. ஆயிஷா நாய் ரசூலுல்லாஹ் பார்க்கிறாங்க. உருவப்படம் ரசூலுல்லாஹ்க்கு பிடிக்காது. பார்க்கறாங்க, ஆயிஷாவை கூப்பிடுறாங்க. அப்படி அழைக்கும் போது, கோபத்தில் அழைக்கும் போது எப்படி அழைக்கிறாங்க? கோபத்தில் அழைத்ததாக தெரியவில்லை, ஆனால் கோபத்தில் அழைக்கிறார். அப்படி புரிஞ்சுக்கிறோங்க. அங்க அழைப்பில் கோபமும் இருக்கும், அதோட பாசமும் இருக்கும். பாசம் கடந்து கோபம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. பாசம் வந்துட்டா கோபம் இருக்காது, கோபம் வந்துட்டா பாசம் இருக்கு. ஆனா பாசத்தையும் கோபத்தையும் கடந்து அழைக்கிறாங்க. எப்படி? ஆயிஷா, அவங்களுடைய பேர் ரசூலுல்லாஹ் மனைவி பேர் ஆயிஷா. ஆயிஷாவை எப்படி அழைச்சாங்க? யா ஆயிஷ் அப்படின்னு அழைச்சாங்க. என்ன அர்த்தம்? ஆயிஷாவை ஆயிஷ் அழைச்சா குட்டி ஆயிஷாவே அர்த்தம். மனைவி செல்லமா அழைக்கிறது. சுமையான பேர் இருந்து வைங்க அவங்க மனைவி. செல்லம் அழைக்கிறதுக்கு அரபியில ஒரு அழகான வார்த்தை சொல்லி தரவா? சுமையான யாருக்காவது உங்க மனைவிமார்களுக்கு இருந்தா செல்லமா அழைச்சிக்கிறது. சொல்லவோ வேண்டாம், சொல்லி பாருங்க. அப்படி விளக்கத்தை சொல்லு. சுமையா சுமாய் அழைச்சு பாருங்க. அவளை ஜைனப் அப்படி இருந்தா எப்படி அழைக்கிறீங்க? குட்டி ஜைனப்னு சொல்லணும். எப்படி? ஜுனைப். ரசூலுல்லாஹ் ஜைனப ஜுனைப்னு அழைப்பாங்க. குட்டி ஜைனப். பாசத்துல சொல்லுவாங்க, என் குட்டி பிள்ளை, சின்ன பிள்ளை அப்படி சொல்றவங்க. அந்த அர்த்தம் வரும். நபிகள் நாயகம் ஆயிஷாவை கோபத்தில் கூப்பிடுறாங்க, பாசம் கடந்த கோபம். ஆயிஷ் அப்படியே வர்றாங்க. ஆயிஷா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனுடைய துணியை ஆயிஷா கண்டுபிடிச்சிருக்காங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படி இருக்குதுங்க. ஒரு கணவனை என்ன சொல்றாரு அப்படிங்கறத புரிகிற மனைவியா இருக்கணும். மனைவி சொல்றது கணவன் புரியக்கூடியவளா? சொல்லாமலே பார்வையில் புரிந்து கொள்வார், அசைவில் புரிந்து கொள்வார். இப்படி எல்லாம் இருக்குதாங்க நம்ம வாழ்க்கைகள்ல. நம்ம பார்க்கிற மனைவிமார்கள் கணவனின் அசைவில் புரியக்கூடியவங்களா இருக்காங்க. இல்ல, நிறைய பேர் கல்யாணம் பண்ணி எல்லாம் மூத்த குழந்தைகளோட நீங்க கேட்டு பாருங்க. பாட்டி இருந்தா பாட்டிகிட்ட கேட்டு பாருங்க, தாத்தாவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்னு கேட்டு பாருங்க. தாத்தா மனுஷனை புரிஞ்சுக்கிறவே முடியல. ஏன்னா அவர் புரியாமலே வாழ்ந்திருக்கிறார். பாவம். இப்பவும் நிறைய பேர் இருப்பாங்க புருஷனை புரியாமலேயே வாழ்றாங்க. ஆனா ஆயிஷாவுடைய வரலாறு நீங்கள் படித்த ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாருடைய வரலாறை பாருங்கள், அசைவில் புரிந்து கொள்வார்கள். நேரம் இருந்தா அந்த சான்றெல்லாம் சொல்றாங்க. இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய அன்பு கலந்த ஆயிஷ், குட்டி ஆயிஷாவே அப்படின்னு சொல்றதுல அன்பு கலந்த கோபம் இருப்பதை ஆயிஷா உணர்ந்து கொண்டார்கள். எதை வச்சு சொல்ற? பின்னாடி உள்ள வாசகம் நமக்கு தெரியுது. அப்படின்னு கேட்கிறாங்க. இது என்ன? இது ஆயிஷாவே, ஆயிஷ் இதெல்லாம் என்னது? அந்த உருவப்படத்தை என்ன உருவப்படங்களா இருக்குது? என்ன? ஆயிஷா நாயகி சொன்னாங்க, ஆத்தல புரிஞ்சுக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் இது பிடிக்கல உங்களுக்கு. சரி, இப்ப நம்மளும் ஏன் உங்க கண்ணுக்கு தெரியலையா? கண்ணை இங்க பெடரையே வச்சிருக்கிறீங்க. நம்ம மனைவியா அப்படிதான் கேட்கணும். இது என்ன? இதை நம்ம கேட்கக்கூடாது. அது வீட்டுல இங்கிற சாப்பாடு சிந்தி கிடக்கும், இங்கிற ஏதாவது உடஞ்சி கிடக்கும், இங்கிற அப்படியே வீட்டுக்குள்ள இருந்தா நம்ம என்ன செய்வோம்? மனைவி என்ன இதெல்லாம் என்ன? அவ என்ன சொல்லுவா? ஏன் உன் கண்டு தெரியல, பெடரிலே வச்சிருக்கிற தட்டு, இது சாப்பாடு சிந்தி இருக்கு, சரி இருக்கு, உடனே முடிச்சு. அதுக்கு பிறகு நமக்கு ஏதாவது பேசுறதுக்கு வருமா? சண்டை பிடிக்கதான் வரும், அல்லது அடிக்க தோணும். கொஞ்சம் இதாக இருந்தானா அவன் இதே வரும். சரிங்க, அடுத்த தடவை வரும்போது எதுவும் கேட்க மாட்டோம். வீட்டுக்குள்ள என்னதான் கிடந்தா கருகடலாம் கிடந்தான்னு கேட்க மாட்டோம். நமக்கு
நம்ம கேட்டு அவ வேற ஏதாவது சொல்லுவா, எதுக்கு? அப்ப நான் தான் குற்றவாளியா போகணும். ஆனா இங்க பாருங்க, ஆயிஷா இப்படி சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா புரிஞ்சுக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் கோவமா இருக்காங்க. உடனே என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஊர்படுத்துறதுக்கு என்ன வழி அதை செய்யறாங்க. அத்தஸையனு லக யா ரசூலல்லாஹ், அத்தஸையனு லக யா ரசூலல்லாஹ். போற முடித்து விட்டு ஊருக்கு வர்றதுனால என் கணவருக்காக வேண்டி வீட்டை அலங்காரம் செய்தேன் அப்படி லேச கஸ்பு பண்ணிட்டார். அவர்களுடைய உள்ளத்தை கவர்ந்து விட்டார். நிறைய பேருக்கு கசப்பு, உள்ளத்தை கவர்றதுக்கு மனைவிக்கு தெரிய மாட்டேங்குது, புருஷனுக்கு தெரியும். ரெண்டு பக்கம் கோடாரு கவர்ந்து கொண்டார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ ஓரளவு நிதானத்தை அடைந்து விட்டார். அடைஞ்சு சொன்னாங்க, யாருடைய வீட்டில் உருவப்படம் இருக்கிறதோ அவர்களுடைய வீட்டுக்குள் மலக்குகள், ரஹ்மத்துடைய மலக்குகள் நுழைய மாட்டார்கள். இதான் கட்டளை. எப்படி சொல்லி இருக்கணும் சட்டப்படிக்கு, ஆயிஷாவை இதை வச்சீங்கன்னா நீ இப்படி பாட்டு வச்சுட்டா வீட்டுக்குள்ள மலக்குகள் வருவாங்களா, வரமாட்டாங்களே இப்படின்னு சொல்ல வேண்டியது. யாருடைய வீட்டில் படக்கை வாயுவா சொல்றாங்க, வாயுவிட மறைஞ்சு எங்கேயோ இருக்கிறவங்களும் சொல்ற மாதிரி, யாருடைய வீட்டில் யாருடைய எங்கேயோ சொல்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் தெரியுமா? நேரடியாக ஆயிஷாவின் உள்ளத்தை காயப்படுத்த விரும்பவில்லை. காயப்படுத்த வேண்டிய விஷயம், ஆனால் ரசூலுல்லாஹ் ஆயிஷாவின் உள்ளத்தை காயப்படுத்த விரும்பவில்லை. அதனாலதான் அன்பு கலந்த கண்டிப்பு அர்த்தம். புரியுதா? அன்பு கலந்த கண்டிப்பு. கண்டிச்சுட்டாங்க. யாருடைய வீட்டில் யாரோ ஒரு மனுஷன் நேரடி ஆயிஷாவே நாளைக்கு அல்லாஹ் உன்னிடத்தில் கேட்பானே இதுக்கு உயிர் கொடு என்று இப்படி சொல்ல வேண்டிய ரசூலுல்லாஹ் யார் ஒரு மனிதர் உருவப்படம் வைத்தார், அவரை பார்த்து நாளை மறுமையில அந்த உருவப்படங்களுக்கு உயிர் கொடு என்று அல்லாஹ் கேட்பானே கியாமத் நாளையில யார் ஒரு மனிதர் ஆயிஷாவை நேரடியாக சொல்லி அவர் கல்வை காயப்படுத்த விரும்பவில்லை. அத்த செய்கின்ற என்ற வார்த்தை ரசூலுல்லாஹ்வுக்கு அன்பை கொடுத்து விட்டது. அன்பு தலைக்கேறி போயிட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், அன்பு தலைக்கேறி போட்டா மனைவி பரதா இல்லாம போனாலும் கண்டுக்கிறவங்க நிறைய பேர் பாருங்க. மனைவி எந்த தப்பு செய்யறாங்க அப்படியே சிரிச்சுட்டே இருப்பான். ஏன்? அவன் மேல ஒரு பாசத்தை விட்டுட்டான், பாசத்தையும் கொடுத்துட்டான், இதயத்தையே கொடுத்துட்டான். அதனால அவன் எப்படி மேஞ்சாலும் இவன் கண்டுக்கிறவன். ரசூலுல்லாஹ் அப்படியே பாசம் வைத்திருந்தார்கள். கண்டிக்கிறப்போ மார்க்கத்தின் வரைமுறைக்கு உட்பட்டு கண்டித்தார். இன்னொரு சம்பவத்தை சொல்லட்டுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தன்னுடைய மனைவிமார்களின் ஒரு வீட்டில் இருக்கும்போது, சஃபியா என்று நினைக்கிறேன், அவங்க வீட்டில் இருக்கும்போது புகாரில் வரக்கூடிய செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டில் இருக்கும்போது சஃபியா என்ன செய்யறாங்கன்னா ரலியல்லாஹு அன்ஹா இனிப்பு பலகாரம் ஒண்ணு செய்யறாங்க வீட்டில். இனிப்பு பலகாரம் ரசூலுல்லாஹ்வுக்கு கொஞ்சம் பிடிக்கும். புகாரில் வரக்கூடிய செய்தி. வீட்டில் செஞ்சா கணவனை விட்டுட்டு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு மனசு வரையில. ஆனா இன்னைக்கு கணவனுக்கு யாருடைய நாடு, யாருடைய வீட்டில் இருக்கிற நாள்? ஆயிஷாவுடைய வீட்டில் இருக்கிற நாள். உடனே அனசு சின்ன புள்ள தானே, அனசுடைய தாயார் அனசை கொண்டு போய் சேர்க்கும் போது அவருக்கு சின்ன புள்ள, சின்ன வயசு புள்ள. அனசை கூப்பிட்டு அந்த பலகாரத்தை ஒரு தட்டுல வச்சு போய் ஆயிஷாவுடைய வீட்டுல இருக்காங்க, ரசூலுல்லாஹ் கொடுத்துருவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வீடு நீங்க பார்த்துருப்பீங்க, ஆயிஷா நாயுடைய வீடு நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய பார்ப்பாங்க. அதுக்கு மேல வரிசையா வீடு இருக்கு, வரிசையா அவர்களுடைய இப்படி ஒரே ஒரு பெண்ணை மட்டும்தான் மனைவியினுடைய மேற்புறத்துல வச்சிருந்தாங்க. அந்த மனைவி மாரியத்துல் குப்தியா. அவங்க கொஞ்சம் நைல் நதி பக்கத்துல, எகிப்துல நீல் நதி பக்கத்துல இருந்ததுனால கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கிற வேண்டும் மேற்பகுதியில் வச்சிருந்தாங்க. அவர் மனைவியினுடைய அந்த சீதோஷண நிலைகளை புரிந்து அவர்களுக்கு இடம் கொடுத்தார். அவங்க இங்கெல்லாம் கொஞ்சம் ஹீட்டா ரொம்ப ஓவரான தாக்கம், வெயில் தாக்கம் இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் உயரமான இடத்துல வச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த பிள்ளை அங்கிருந்து வந்துச்சு. மாரியத்துல் குப்தியா கௌகஸ் மண்டலத்துல அன்பளிப்பா கொடுத்தது ஹெர்குலிஸ் மன்னர். அதனால அங்க இருந்து கூட்டிட்டு வந்து வச்சிருந்தாங்க. சரி, மற்ற மனைவிமார்கள் வரிசையா இருக்கிறாங்க. அப்ப கொடுத்து இது போய் கொடுத்துருவாங்க. அவங்க கொண்டுட்டு போனாங்க. நேர அங்க போய் ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்கவும் ஆயிஷா பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு ஒரு காலால ஒரு தட்டு, அந்த தட்டுல அது ஒரு பக்கம் பாத்திரம் உழுது, மண் பாத்திரம் தானே அந்த காலத்துல, உழுது 2 துண்டா உடஞ்சி உழுதுச்சு பாத்திரம், பலகாரங்க உழுதுச்சு. இதே நிலை நமக்கு நம்ம சகோதரி கொடுத்து நமக்கு எப்படி சொல்லுவாங்க,
நமக்கு இங்க ரெண்டாவது மனைவிக்கிறது. சகோதரி கொடுத்து விடுறாங்கன்னு வைங்க, மனைவி தட்டி விட்டா என்ன செய்வோம்? என் கூட பிறந்த சகோதரி கொடுத்து விடுறா, என் மனைவி தட்டி விடுறா, நம்ம என்ன செய்வோம்? சண்டை முடிப்போம். பாய் நாகரிகமா சொல்லிட்டாங்க, வேற பதில் போற நடக்கும். அப்படித்தானே? ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க பாருங்க. அது ஒரு சிறுவர் கொண்டு வர அவர் என்ன நினைப்பாரு? இது பொம்பளை நினைப்பாரா இல்லையா? எனக்கு எவ்வளவு மான பிரச்சனை, எவ்வளவு பஞ்சாயத்து நடந்திருக்கும். ரசூலுல்லாஹ் இப்ப 3 பேரையும் சமாளிக்க வேண்டியிருக்கு. கொடுத்து அன்போடு கொடுத்து விட்ட மனைவி, அடுத்தது கொண்டு வந்த அனசு, அவர் என்ன நினைப்பார்? அவரையும் சமாதானப்படுத்தி அவருக்கும் புரிய வைக்கணும். தட்டை காலால் எட்டி உதைத்து உணவுப் பொருள் ஒரு பக்கம், தட்டு இன்னொரு பக்கம் விழுந்து 2 துண்டாக போயிருக்க ஆயிஷா. 3 பேருக்கும் பஞ்சாயத்து பண்ண வேண்டி இருக்குது. ஆனா யாரோ ஒரு ஆளுக்கு பண்ணி இன்னொரு ஆளை கோபப்படுத்தோ, யாரோ ஒரு ஆளுக்கு பண்ணாம விட்டு அங்க அன்பை பெறணுங்கிறதுக்கு அப்படி பண்ணாம விட்டு நியாயமா நடக்காம இருந்துடக்கூடாது. எவ்வளவு பெரிய நெருக்கடி பாரு. நம்முடைய வாழ்க்கையில தான் நடக்கும். நமக்கு வாழ்க்கையில எப்படி நடக்குன்னா, மனைவிக்கும் தாய்க்கும், இங்க தாய் இங்க மனைவி 2 பேருக்கு தான் நடுவுல தான் நம்ம மாட்டிக்கிறோம். சில நேரத்தில் முடிவதை நீங்க எப்படி இருந்து தோலை காப்பிட்டு ஒதுக்கிறோம். அங்க 2 பேரும் என்னடா இது, 2 பேருக்கிட்டையும் கோபத்தை வாங்கிக்கும். அதை உட்கார்ந்து பேசி தீர்க்கிறது நமக்கு முடியாத காரியம். அல்லது எப்படி பேசி அவர்களை சமாளிக்க அதை செய்ய மாட்டோம். நீங்க 2 பேரும் எப்படியோ போக அப்படின்னு நான் ஒதுங்கி நல்லவனா ஆகிக்கிறது. கடைசியில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு நம்ம தான் கெட்டவனா ஆகும். சரி, நபிகள் நாயகத்துக்கு இதே நிலைய இருக்கிறது. மனைவியின் மூலமா என்ன செஞ்சாங்க? 3 பேரையும் சமாளிக்கிறது அழகா செஞ்சாங்க. மனைவி கொடுத்து விட்ட பலகாரம், இனிப்பு பலகாரம். அவங்களுடைய நோக்கம் என்ன? ஏன் இனிப்பு பலகாரத்தை கொடுத்து விட்டாங்க? என்ன நோக்கம்? ரசூலுல்லாஹ் சாப்பிடணுங்கிறதுக்காக. சாப்பிட்டா அவங்களுடைய பிரச்சனை தீர்க்கும். கீழே விழுந்த பண்டத்தை ரசூலுல்லாஹ் தொடச்சிட்டு, ரசூலுல்லாஹ் இந்த தட்டு உடஞ்சி கிடக்குது, அனசுங்க நிற்கிறாரு, இங்க பலகாரம் கீழே விழுது. முதல்ல அனசு சமாளிச்சு அனுப்பணும் வெளியே. அனசுகிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க? சமாளிக்கிறான் எப்படி? ஹாரத்து உம்முக்கும் ஹாரத்து உம்முக்கும். இன்னொரு ரிவாயத்துல ஹாரத்து ஆயிஷா ஹாரத்து ஆயிஷா. உன்னுடைய தாய் கொஞ்சம் ரோஷப்பட்டுட்டாங்க, உன்னுடைய தாய் கொஞ்சம் ரோஷப்பட்டுட்டாங்க. 2 தடவை சொல்றான். உன்னுடைய தாய் கொஞ்சம் ஆயிஷா தாய் தானே, உம்மாத்துல் முஃமினீன் இல்ல, உன்னுடைய அந்த இடத்துல விட்டு கொடுக்கிறவ. உன்னுடைய தாய் நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? கொஞ்சம் கோபத்துல மனைவி நம்ம பாருங்க, திமுரு அப்ப யாரையும் தந்தையெல்லாம் எடுத்து போடுவோம். இத்தனைக்கு செழிப்பா வளர்த்த பிள்ளைங்க அது ஆயிஷா, அதையெல்லாம் சேர்த்து சொல்லிடுவோம். அபூபக்கர் செல்லமா வளர்த்து போட்டாரு, அது இங்க வந்துட்டு பாருங்க என்ன சரியா பண்ணுது. நம்முடைய மனைவி அப்படிலாம் சொல்லி அடுத்தவன்ட்டு அவளை பத்தி கேவலப்படுத்தி இருப்போம். அழகா சொல்றாங்க, ஹாரத்து உம்முக்கும் ஹாரத்து உம்முக்கும். அல்லது இன்னொரு ஹாரத்தா ஆயிஷா ஹாரத்தா. ஆயிஷா கொஞ்சம் ரோஷப்பட்டுட்டாங்க, ஆயிஷா கொஞ்சம் ரோஷப்பட்டுட்டாங்க. அல்லது உன்னுடைய தாய் கொஞ்சம் ரோஷப்பட்டுட்டாங்க, உன்னுடைய தாய் கொஞ்சம் ரோஷப்பட்டாங்க. பின்ன ரோஷம் வராம இருக்குமா? அவருடைய நாளைக்கு அவருடைய வீட்டுல அவருடைய கையால தன்னுடைய கணவனுக்கு சமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிற சந்தர்ப்பத்தில் அங்கிருந்து வருகிற பொழுது அதை ரோஷப்படாமல் எப்படி இருப்பார்? அவளுடைய நாளை இது ஆயிஷாவுடைய நாளை, அவளுடைய நாளை அவளுடைய வீட்டில், அவளுக்குள்ள வீட்டில் அவள் தன்னுடைய கையினால் தன் புருஷனுக்கு செய்து கொடுக்கணும்னு ஆசைப்படுகிற பொழுது அது இல்லாம ஆகிற பொழுது ரோஷப்படாம இருப்பாங்களா? காரத்து உம்முக்குள்ள அவ்வளவு வார்த்தை கிடைக்கும். என்ன அனசு புரியும், ஓ இது பாச பிணைப்பில் ஏற்படுகிற விஷயம் போல தெரிகிறது. சரி, இது இந்த விவகாரம் நம்ம தலையிட. இது என்னது? பாசம். ரோஷம் வந்துருச்சுன்னா பாசம், ரோஷம் பாசம் போயிட்டார், புரிஞ்சு போயிட்டார். அனசு சமாளிச்சு அனுப்பியாச்சு. ஆயிஷாக்கு பாடம் புகட்டணும், கொடுத்து விட்ட அவங்களுக்கு உணவை சாப்பிடணும். அவங்களோட நோக்கம் உணவு சாப்பிடணும். ரசூலுல்லாஹ் எடுத்து துடைத்து உணவு முழுசா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு தெரியுது, நான் கொடுத்து விட்டும் கூட, ஆயிஷா அதை உடை தெரிந்தும் கூட, கீழே விழுந்த பிறகும் கூட, நான் கொடுத்து விட்ட என்ன காரணத்தால் அந்த உணவை மதித்து சாப்பிட்டாரு அந்த கணவர். மனைவிக்கு பாசம் ஆயிட்டாங்க, அங்கேயும் ஜெயிச்சிச்சு. இப்ப இவங்க தப்பு செஞ்சுக்கிறாங்க, என்ன செய்யறது? எல்லாம் அப்படி தட்டி கொடுத்துட்டு போக முடியுமா? தப்பையும் திருத்தணும்ல. உடஞ்சி கிடந்த 2 பாத்திரத்தை தூக்கிட்டு போனாங்க. நம்மள இருந்து தூக்கிட்டு உடஞ்ச ஒரு குத்து குத்திருப்போம்.
ரத்தம் கொஞ்சம் வரணும், கொழுப்போட கொலஸ்ட்ரால் கூட இருக்கு. ரசூலுல்லாஹ் ரெண்டையும் தூக்கிட்டு போய் ஆயிஷாட கொடுக்குறாங்க. லக்கி ஆயிஷ், உங்களுக்கு சொந்தமான. அனசை போட்டு வீட்டில் இருந்து அதே மாதிரி இன்னொரு தட்டு இருந்துச்சு, எடுத்து அனசை தட்டை அங்கே கொடுத்துருங்க. ஆயிஷா ரெண்டும் உடனே கையில் போய் வச்சுட்டு இருக்காங்க. ஆஹா, நல்ல தட்டு பறி போயிடுச்சு. இப்போ அந்த உடனே தட்டு என்ன செய்யுது? இதான் உனக்கு கொடுத்த தட்டை. இப்போ பிரச்சனை முடிஞ்சு. இனிமே தட்டு வந்தா உதைப்பாங்கன்னா உதைச்சா உடனே தட்டு தான். இனிமே அந்த தட்டு என்னைக்கு வாங்குறது? இங்க இருக்கிறது இங்க வாங்குறதுக்கு அடுத்த வழி இல்லாத நிலை. பாடம் புகட்டி விட்டார். பிரச்சனை எவ்வளவு முடிஞ்சு, அதோட முடிஞ்சு போச்சு பிரச்சனை. நம்ம கடைசி வரைக்கும் முத்தா போறவரைக்கும் மனைவிக்கு அந்த மனைவி சண்டையாரு ஒரு கால், அல்லது அம்மாவுக்கும் சகோதரிக்கும் அல்லது அதாவது தாய்க்கும் தாரத்துக்கும் சண்டையா இருக்கும். அதோட அம்மா என்ன செஞ்சிருவாங்க? இனிமே உன் மனைவி கண்டியே முடிக்க மாட்டான், போயிடுவான். முத்தா போட்டாலும் வரக்கூடாது. எப்படிலாம் ஆயிருப்பாரு ரசூலுல்லாஹ். எவ்வளவு அன்பு! இதான் அன்பு கட்டளை. ரெண்டு பேரையும் இது மாதிரி நம்முடைய பிரச்சனைகளை நம்ம பெரிதாக்காமல் அதையெல்லாம் அனுசரித்து விட்டு கொடுத்து சகிப்பு தன்மையோடு ஒட்டி போவதுதான் வாழ்க்கை. அப்படி வாழ்ந்தா மட்டும்தான் வாழ்க்கையில நிம்மதி அடைய முடியும். அப்படியான வாழ்க்கைக்கு தான் குடும்ப வாழ்க்கை. இதை பார்க்கிற எனது பிள்ளை நம்ம கிட்ட இருந்து பாடம் படிக்கும். அப்பதான் என் பிள்ளை நாளைக்கு வாழ்க்கையில் இது மாதிரி வரும்போது சகித்தன்பட வரும். இந்த தந்தை இப்படிலாம் இருந்தான். நீங்க 2-3 விஷயங்களை உங்களோட மனைவி விஷயத்தில் விட்டு கொடுத்து பாருங்கள். பெரும்பகுதி நிறைய விஷயங்களில் உங்கள் விஷயத்தில் அவர்கள் தியாகம் செய்த விட்டு கொடுக்கிறது இல்லை, தியாகத்துக்கு தயாராகிறோம். ஏன் அவன் உங்களை ஒரு வகையான வில்லனாக ஏன் பார்த்தா தெரியுமா? கணவனை நிறைய பெண்கள் வில்லனாக பார்த்தது என்ன காரணம் தெரியுமா? நம்ம ஏற்கனவே நடந்து கொண்ட திமிரான சில செயல்பாடுகளே அவளை கடைசி நம்ம கபருக்கு போற வரைக்கும் நம்மளை வில்லனாவே நினைத்து நம்ம முத்தாவி போறோம். அதனால நம்ம பழகினம் அடைஞ்ச பிறகு நம்ம என்ன போய் மனைவி பாசம் காட்டினாலும் அந்த பாசம் அங்க வெளியாக மாட்டேங்குது, போக மாட்டேன். இப்போ கோணல் ஆரம்பத்திலேயே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு பெண் குளிக்கத்தை அவர் கோணலா படைக்கப்பட்டிருக்கிறா, விட்டு கொடுத்து போப்பா, சைத்தோட போப்பா, அப்படி இப்படி இருக்கும்போது நீ அனுசரிச்சு போப்பான்னு சொன்னதை நான் சரியா கேட்காம ஆண் திமிரு என்க அடக்கி ஆடுகிற ஒரு திமிரின் காரணமாக அவளிடத்தில் நான் பெரிய அதிகாரியாக நடந்து கொண்டேன், அல்லது வெளியில போலீஸ்காரனா இருந்தேன், எனது மனைவி கிட்ட நான் போலீஸ்காரன் மாதிரி நடந்துகிட்டேன், அல்லது நான் பெரிய ஆசிரியரா இருந்தேன், வீட்டுல வந்து என் மனைவியை மாணவியாக நடத்தி கொண்டேன். ஆசிரியர் அப்படிதான் செய்வான், அப்படின்னு ஆகிட்டேன். இப்ப நான் பழகின அடைஞ்ச பிறகு மனைவி கிட்ட பாசத்தை காட்டுறேன், மனைவி என்ன செய்யறா? தூரம் போயிட்டாரு. கிழமை அவங்க இடமையா இருக்கும்போது எட்டனா போட போட்டான். இப்ப வந்துட்டு முடியலன்ற பிறகு அடைக்கு வர்றானா அவருக்கு அந்த மனசு காயும். இது நம்ம தான் ஏற்படுத்தும். அதனால நம்ம ஆரம்பத்தில் என்ன செஞ்சிருக்கணும்? சரியத்து ரீதியாக அவள்கிட்ட உள்ள குறைபாடுகளை அழகான முறையில் சுட்டி காட்டி நசியத்தை செஞ்சிருக்கணும். செய்யலையே, நாமளே மார்க்கம் தெரியாமலே இருந்தோம். கோடர் புரிகிறதா? ஏன் வயசான காலத்துல பிறகு கணவன் மனைவிக்கு மத்தியில் எவ்வளவு பெரிய பிளவுகள். நிறைய ஆண்கள்கிட்ட கேட்டு பாருங்க, வயசானவங்கள்ட்ட பேட்டி கேட்டு பாருங்க, உங்க மனைவிக்கு உங்களுக்கு அன்பு பாசம் எப்படி இருக்கு? என்னோ வாழ்ந்துட்டோம் போயிட்டோம், நம்ம கொஞ்சம் நாளைக்கு இருந்துட்டு செத்து சாவ வேண்டிதான். அந்த விருப்போட பேசுவாங்க. எல்லாத்தையும் சொல்லிடலாம். நிறைய பாசம் நேசத்தோட இருக்கிறவங்க கேட்டு பாருங்க, அவங்களால இன்னுமே ஒன்றும் செய்ய முடியாது, விட்டு கூட எல்லாத்தையும் நீ ஆரம்பத்தில் ஒழுங்கா மார்க்கத்தோட நடந்திருந்தா எத்தனை விஷயம் இன்னைக்கு இசத்தா இருக்கலாம், இன்னைக்கு நீங்க கண்ணியத்தோடு இருக்கலாம். ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், முடிந்து போனதை பேசி வேலையில் இனி வரக்கூடிய காலங்களிலும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தங்களுடைய குடும்பங்களை அப்படி பார்த்து போக வேண்டும். அதே மாதிரி பெண்களுக்கு கொஞ்சம் சொல்லணும், நான் டைம் ஆகிட்டு இருக்கிறேன், எல்லாம் ஆண்மைக்கே முடிச்சுட்டேன். தாய்மார்களை பொறுத்தவரையில ஆண்கள் உங்கள்கிட்ட நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து போகணும்னு சொல்லுகிற மார்க்கம் பெண்களுக்கு சொல்லுகிறது. நீங்க என்ன செஞ்சுக்கிறது? கணவன் நல்ல குடும்பம், ஒரு குடும்பம் வந்து நல்ல குடும்பமா இருக்கணும்னா பெண்ணுடைய கையில தான் இருக்குது. நீங்க ஒழுங்கா இருந்தீங்கன்னா குடும்பம் நல்லா இருக்கும். உங்களுடைய கணவன் அப்படி கொஞ்சம் கரண்டு முரண்டா இருந்தா அவனையே ஒழுங்கான வழிக்கு கொண்டு வரலாம். ஆசியாவுடைய கணவன் யாரு? ஆசியா ரலியல்லாஹு கணவன் யாருங்க? ஃபிரௌன். சாதாரண ஃபிரௌனா? உங்களுடைய கணவன் சுப்ஹான ரப்பில் ஆலான்னு சொல்ற கணவன், அப்படிதானே பெண்களே? உங்களுடைய கணவன் யாரு? சுப்ஹான ரப்பில் ஆலான்னு சொல்ற கணவன். சும்மாவது தொழுது செய்வான், இருந்தாலும் தொழுது இல்லாத கணவனா இருந்தாலும் கூட சுப்ஹான ரப்பில் ஆலான்னு ஒத்துக்கொண்டு
யாரு? அல்லாஹ் தான் உயர்ந்த இறைவன், அவனை நான் துதிக்கிறேன்னு சொல்ற கணவன். ஆனா ஆசியாவுடைய கணவன் யாரு தெரியுமா? ஆசியாவுடைய கணவன் என்ன சொன்னான்? ஃபிரௌன் அனுரப்புக்கும் ஆகான்னு சொன்னான். உன் கணவன் சொன்னதும் அவன் சொன்னதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆசியாவுடைய கணவன் அனுரப்புக்கும் ஆகான்னா, நான் தான் கடவுளிலேயே உயர்ந்தவன், கடவுள் ஒருவன் இருக்கிறான் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன், அந்த கடவுள் இருந்து போகட்டும், அந்த கடவுள் நான் உயர்ந்தவன் அப்படின்னு சொன்னான். அந்த கணவனை கூட ஆசியா தன் வசப்படுத்தினார்கள். கடைசியில அவனை கடவுளா ஏத்துக்கிற இல்லைங்கிறதா பிரச்சனை. அது வரைக்கும் அந்த அந்த கரடு மருடான கணவனை ஒத்துக்கிட்டான். அதுக்கு தான் மூசா காப்பாற்றப்பட்டாங்க ஆசியாவின் மூலமா, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கருணையா. ஆசியா தான் சொன்னாங்க, இந்த பிள்ளைய அந்த மிதந்து வந்த பேழையில் வந்த பிள்ளைய எடுத்து சொசியக்காரெல்லாம் சொன்னாங்க, அந்த பிள்ளையால் உனக்கு ஆபத்து இருக்கிறதா கொண்டுடுனா. ஆசியா என்ன சொன்னாங்க, எங்க நமக்கு ஆம்பளை பிள்ளைங்க, பிறவனுக்கு ஆசையாக ஆம்பளை பிள்ளை இல்லை, எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க, நமக்கு ஆம்பளை பிள்ளைங்க இல்லை, இந்த பிள்ளைங்க எடுத்து வளர்ப்போம், நமக்கு ஆம்பளை பிள்ளையா இருப்பான். சோசியக்காரங்க கொள்ற நேரத்தில் பிறந்த பிள்ளை, அவனுடைய அடிப்படை என்னன்னா இந்த வருஷம் பிறக்கிற பிள்ளைய கொள்றது, அதுக்கு அடுத்த வருஷம் பிறக்கிற பிள்ளைய கொள்றது இல்லை. அந்த கொல்லக்கூடாத காலத்தில் பிறந்த ஆர்வம் தப்பிச்சுக்கிட்டார். ஏன்? கொல்லக்கூடாத நேரத்தில் பிறந்தார் மூசாவுடைய தம்பி. மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்ப பிறந்தவர்? கொல்ற நேரத்தில். எப்படி அவங்க காப்பாற்றலாம்? அதான் ஃபிரௌன் கையில காப்பாற்றப்படுறாங்க. யாரை வச்சு காப்பாற்றப்பட்டாங்க? அல்லாஹ்வுக்கு அடுத்து யாருடைய வார்த்தையா? ஆசியாவுடைய வார்த்தை. ஆசியா சொல்றான், குர்ஆன் நல்லா சொல்லி காட்டுறான், நமக்கு பிள்ளையா வச்சுக்கிறோமே, ஆம்பளை பிள்ளை நமக்கு இருக்குமே, நாம் பிள்ளையாக வளர்த்து கொள்வோமே. சோசியக்காரெல்லாம் தடுத்து கூட ஆசியாவின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டான் ஃபிரௌன். இத்தனைக்கும் அனுரப்புக்கும் ஆகா என்று சொல்கிற ஃபிரௌன். அன்பு கணவன், உன்னுடைய கணவன் அப்படி இல்லை தாய்மார்களே, உங்களுடைய கணவன் சுப்ஹான ரப்பில் ஆலான்னு சொல்றவர், நீங்க அந்த கணவனை எவ்வளவு அழகா கொண்டு வந்திருக்கணும். அவர் கரண்டு மருடாதான் அவனை லேசாக்கி இருந்தாம உங்களுக்கு அந்த பவரை எல்லாம் கொடுத்திருக்கிறார். ஒரு பெண்ணுக்கு அந்த பாக்கியத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய கரண்டு மருடானவனை கூட அவளுடைய அன்பா அப்படியே அணைத்து அவரை லேசாக்கிறார். அந்த சக்தி அல்ல கொடுத்து. அதான் சொன்ன, ஆனா அல்லாஹ் வந்து பெண்ணை விட பலசாலியா படைச்சிருக்கிறான். பலசாலிய ஆணுக்கு பலகீனமான பெண்ணுகிட்ட அமைதியை கொடுத்துறான். இது அல்லாஹ்வுடைய குதிரத், அல்லாஹ்வுடைய ஹிக்மத். அல்லாஹ் ஒரு குதிரத்துவானா என்பதை அல்லாஹ் நிரூபிச்சு காட்டுறான். நீ பலசாலி தரப்பா ஆண்கள் எல்லாம், ஆனா உங்களுக்கு அமைதி எங்க தெரியுமா? பெண்ணை பலகீனன்னு சொன்னீங்கல்ல, அந்த பலகீனமான பெண்ணுகிட்ட தான் பலசாலியான ஆணுக்கு அமைதி அல்லாஹ் கொடுத்துறான். அது சாதாரணமானதல்ல. ஒரு பலமான மனுஷனை, ஒரு கரடமான மனுஷனை கூட அப்படி இறங்க வைக்க முடியும், இறக்கப்படுறவனா ஆக்க முடியும், அவனை சரியான வழிக்கு கொண்டு வர முடியும். ஒரு பெண் நினைத்தால் செய்யலாம். ஆனா பெண் என்ன செஞ்சுக்கிட்டா தெரியுமா? பெரும்பகுதி பெண்கள் கணவனை ஏடிஎம் மிஷினாக பயன்படுத்த மட்டுமே வைத்துக் கொண்டார். அதனுடைய விளைவுதான் அவர் இப்படி போயிட்டார். பெண்களும் தங்களுடைய மஹப்பத்தை, நேசத்தை, பாசத்தை கணவனுக்கு கொடுக்கிற பொழுது அவரை சரியான வழிக்கு கொண்டு வருவதற்கு உண்டான எந்த வாய்ப்பையும் அவர்கள் ஏற்படுத்தவில்லை. அதனால பல நேரங்களில் குடும்பங்கள் சரிந்து போகிறது. நல்ல குடும்பமாக இருக்க வேண்டியது இந்த அளவுக்கு ஒரு தருதலையான பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டார். எனவே நமக்கு கிடைச்ச வாய்ப்பு வரைக்கும் நாளை முடிந்த சில செய்திகளை கணவன் மனைவி வாழ்க்கையில நல்ல குடும்பத்தை உருவாக்கக்கூடிய மைய கருத்தாக நினைத்து திருமணங்களை நீங்கள் திருமணம் முடிக்கக்கூடியவங்க செய்யுங்க. வாழ்ந்து முடிச்சிட்டோங்கிறது இல்லை, இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுடைய மனைவியோடு பகிர்ந்து வரும் காலங்களில் அமைதியும் பாசமும் நேசத்தோடும் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து நம்முடைய குடும்பத்தை நல்ல குடும்பமாக உருவாக்குவதற்கு ஆணும் பெண்ணும் இணைந்து செயல்படும் வல்லாரவளாக அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கு கொடுப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.